Good morning, participants. So, good morning, one and all who are present in this virtual platform. This orientation program organized by ERIP Movement. So, ERIP Movement, Pondicherry University, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட். இந்த மூமெண்ட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா கோர்சஸ்லையும் 25% பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி ரெசிடென்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நியர்லி ஒரு 20 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இன்னும் ஒரு 35 டிபார்ட்மெண்ட்ஸில் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த மூமெண்ட் எடுத்திருக்கு. ஸோ அதோட ஒரு முதற்கட்டமாக ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஏன்னா பாண்டிச்சேரி அஃபிலியேட்டட் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூனிவர்சிட்டிஸில் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வர்றதுன்ட்டு ஒரு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ நம்ம பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லா வெபினார்லேயும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதான் நம்ம இஆர்ஐபி மூமெண்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செஷன் வந்து சோஷியல் ஒர்க். ஸோ சோஷியல் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம சொசைட்டியில் சர்வீஸ் பண்ணுறோன்னா அது சோஷியல் ஒர்க்னு நம்மளே சொல்லிக்குவோம். நான் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஹெல்ப் பண்ணேன், நான் சோஷியல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் சோஷியல் சர்வீஸ் தான். அது சோஷியல் ஒர்க்கில் வராது. ஸோ அப்போ சோஷியல் ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ சோஷியல் ஒர்க்குக்கு இருக்க ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா as well as அப்ராட்ல என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். சோஷியல் ஒர்க் பார்த்தீங்கன்னாலே காமனாக வந்து எல்லா காலேஜஸ்லையும் இருக்காது. இந்தியாவிலே வந்து மினிமம் காலேஜஸில் தான் சோஷியல் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான கோர்ஸ், இதோட கரிக்குலம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த செஷனை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கூட சோஷியல் ஒர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக 2 ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் அமரன் அண்ட் மிஸ்டர் சுரேந்தர். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க 2 பேருமே யூஜிசி ஜேஆர்எஃப் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் த செஷன் வித் அமரன். அமரன், யூ கேன் டேக் த செஷன். Okay, thank you, Deepan. Good morning, all. So, Deepan, என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? You are audible, Amaran. Okay. Clear. So, தீபன் சொன்ன மாதிரி தான் சோஷியல் ஒர்க் அப்படின்னாவே நிறைய பேருக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சோஷியல் ஒர்க் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சோஷியல் ஒர்க்குக்கான உண்மையான அர்த்தம் என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் வந்து சோஷியல் சர்வீஸ்ல வருது. அப்போ சோஷியல் சர்வீஸ்ல வருதுன்னா சோஷியல் ஒர்க்னா என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் நிறைய பேருக்கே இருக்கு. சோஷியல் ஒர்க் அப்படின்னு ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா ஹெல்பிங் தெம் டு ஹெல்ப் தெம் செல்ஸ். அதாவது ஹெல்பிங் தெம் டு ஹெல்ப் தெம் செல்ஸ்னா ஒரு சின்ன ஸ்டோரி. இப்போ ஒருத்தவங்க நீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து எனக்கு பசிக்குது மீன் கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க மீனை கொடுத்தீங்கன்னா அது சோஷியல் சர்வீஸ். ஆனா அவங்களுக்கு மீனை பிடிக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதான் சோஷியல் ஒர்க். அதாவது டெம்பரவரியா இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்க அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறது தான் சோஷியல் ஒர்க். பட் பர்மனண்டா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கறது சோஷியல் ஒர்க். சாரி, சோஷியல் சர்வீஸ் வந்து டெம்பரவரியா அவங்களுக்கு ப்ராப்ளத்தை, அதாவது மீனை நீங்க கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுடைய பசி தீர்ந்துடும். இதுவே மீனை பிடிக்க நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா பர்மனண்டா அவங்களுக்கு பசி வந்தாலும் மறுபடியும் அவங்க மீனை பிடிச்சி அவங்க பசியை தீர்த்துப்பாங்க. இதுதான் சோஷியல் ஒர்க். ஸோ சோஷியல் சர்வீஸுக்கும் சோஷியல் ஒர்க்குக்கும் டிஃப்ரெண்ட் இந்த ஸ்டோரியில நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பத்தி சொல்லணும்னா 2007 சோஷியல் ஒர்க் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கரண்டா வந்து அவங்க 2 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதாவது பிஜி கோர்சஸ் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கும் பிஹெச்டி கோர்சஸ் சோஷியல் ஒர்க்குக்கும் ஆஃபர் பண்றாங்க. முன்னாடி எம்பியில் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஆஃபர் பண்றது கிடையாது. சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 ப்ரொஃபசர், 1 அசோசியேட் ப்ரொஃபசர்,
3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் 1 கெஸ்ட் ஃபேக்கல்டி. இப்போ இருக்கிறவங்க இவங்க தான். ஸோ சோஷியல் ஒர்க்கை நான் வந்து எடுக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் சம்பந்தமான யூஜி கோர்ஸ் படிச்சிருந்தாதான் அவங்க என்ட்ரன்ஸ் எழுத முடியும், அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். பட் சோஷியல் ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்க எனி டிகிரி வித் மினிமம் 50% மார்க்ஸ் இருந்தாலே சோஷியல் ஒர்க்கு நீங்க எலிஜிபிள். அண்ட் தென் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் தான். ஸோ சோஷியல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 72 கிரெடிட் சிஸ்டத்துல நீங்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. ஆக்சுவலா சோஷியல் ஒர்க்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன் வந்து நிறைய காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. நிறைய காலேஜ் இந்த சென்ஸ் இந்தியாவிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் சோஷியல் ஒர்க் கோர்சஸே வச்சிருக்கு. அதனால இன்னும் வந்து நிறைய காலேஜ்ல சோஷியல் ஒர்க் கோர்ஸ் பத்தி தெரியாம இருக்கு. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல வந்து அவங்க ஒரு 4, 5, 6, 7 ஸ்பெஷலைசேஷன்லாம் வச்சிருக்காங்க. பட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்டான 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்றது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் வந்து ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல ஒரு சைக்காட்ரிக் செட்டிங்ல ஒர்க் பண்றது தான் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க். அண்ட் தென் ஃபைனல் ஒன்று வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னா ஸோ டைரக்டா நம்ம கம்யூனிட்டிஸ் கூட, அதாவது என்ஜிஓ செட்டிங்ஸ்ல ஒர்க் பண்றது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஸோ நம்ம சோஷியல் ஒர்க் கரிக்குலத்துக்கு போயிடலாம் டைரக்டா. அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட் நம்ம சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். காரணம் ஏன்னா உங்களுக்கு வந்து 3 நாள் தான் கிளாஸ் இருக்கும். வாரத்துல 5 நாள் ஒர்க்கிங் டேனா 3 நாள் தான் நீங்க கிளாஸ்ல உட்காந்து படிப்பீங்க. மற்ற 2 நாள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது சோஷியல் ஒர்க்கே பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிக்கல் பேஸ்ட் சிஸ்டம். சோஷியல் ஒர்க் லேர்னிங்க பிராக்டிக்கல் பேஸ்ட் லேர்னிங் சொல்லலாம். 3 நாள் நீங்க என்னென்னலாம் கிளாஸ்ல லேர்ன் பண்றீங்களோ கிளாஸ் ரூம் ஸ்டடீஸை நீங்க அப்படியே கன்கரண்டா சேம் அதே டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க 2 நாள். வாரத்துல 2 நாள் உங்களுக்கு கம்பல்சரி ஃபீல்டு ஒர்க்ல போயிட்டு நீங்க உங்களுடைய லேர்னிங் இருக்கும், ப்ராக்டிக்கல் அண்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ நம்ம வந்து செமஸ்டர் வைஸா உங்களுடைய லேர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க எடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், நீங்க எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம், irrespective of discipline you can apply for a social work. அப்படின்னு இருக்கும்போது சோஷியல் ஒர்க்னா என்னன்னே தெரியாத மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து வந்தவங்களுக்கு சோஷியல் ஒர்க்கை பத்தி ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஒரு 10 days ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். 10 days எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோஷியல் ஒர்க்னா என்ன, சோஷியல் ஒர்க் கரிக்குலம்னா என்ன, ஸோ சோஷியல் ஒர்க்கோட மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ரிலேஷன் என்ன, சைக்காலஜியோட ரிலேஷன் என்ன இருக்கு, எக்கனாமிக்ஸோட ரிலேஷன் என்ன இருக்கு, அந்த சோசியாலஜியோட ரிலேஷன் என்ன இருக்கு, ஆந்த்ரோபாலஜியோட ரிலேஷன் என்ன இருக்குன்ட்டு ஒரு ஓரியன்டேஷன். ஸோ சோஷியல் ஒர்க்கோடைய அந்த ப்ராக்டிக்கல் பேஸ்டு சோஷியல் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் 1 week உங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. சோஷியல் ஒர்க் இந்த ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க் கோர்ஸ்னா என்னன்ட்டு அந்த ஒரு ஓரியன்டேஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் என்னன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரை பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் விசிட் இருக்கும். அப்சர்வேஷன் விசிட்னா நான் சொன்ன மாதிரி 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்குல்ல டிபார்ட்மெண்ட்ல. ஸோ ஹெச்ஆர், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், இந்த 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா உங்களை இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு போயிட்டு அங்க வந்து உங்களை அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சோஷியல் ஒர்க்குடைய ரோல் இண்டஸ்ட்ரியில என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எப்படி இருக்கு, சோஷியல் ஒர்க்கோட ரோல் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ்ல எப்படி இருக்கு, சோஷியல் ஒர்க்கோட ரோல் கம்யூனிட்டி செட்டிங்ல எப்படி இருக்குன்ட்டு ஒரு 10 days, ஒரு 3 நாள் வந்து உங்களை இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு போவாங்க, 3 நாள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க, 3 நாள் வந்து என்ஜிஓஸ் கூப்பிட்டு போவாங்க. இது வந்து அப்சர்வேஷன் விசிட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் கேம்ப்னு ஒண்ணு இருக்கும். ரூரல் கேம்ப்னா என்னன்னா ஒரு குரூப்பா சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் சோஷியல் ஒர்க் வந்து குரூப்பா சேர்ந்து ஒரு ரூரல், நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரூரல், நிறைய பேர் வந்து ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், வராம இருக்கலாம், நிறைய பேர் சிட்டி லைஃபே இருந்திருக்கலாம். ஸோ இந்த சோஷியல் ஒர்க் நீங்க கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு ரூரல் கேம்ப்னு ஒன்று இருக்கும்.
அப்போ அங்க வந்து என்ன பண்ண போறோம்னா, நீங்களாவே ஒரு 10 டேஸ்க்கு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இப்போ 65 பேர் இருக்கீங்கன்னா 65 பேர் அந்த 10 டேஸ்ல நம்ம ரூரல்ல போயிட்டு அவங்க அந்த ரூரல்ல மக்களுக்கு தேவையானதையும் செய்யணும், அந்த இடத்துல நம்மளும் கத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை நீங்க ஃபார்ம் பண்ணி உங்களுக்குள்ளேயே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சு கொடுத்து அங்க நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நம்ம 10 டேஸ் போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து கிராமத்தை போய் சுத்தி பார்ப்பீங்க, அங்க இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுப்பீங்க, அங்க இருக்கிற குழந்தைங்க கூட விளையாடுவீங்க, அவங்களுக்கு கேம்ஸ் நடத்துவீங்க, அப்புறம் மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம், அவங்களுக்கு வந்து வெட்டினரி கேம்ப் நடத்தலாம், அப்புறம் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சதை புதுசா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இல்ல அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ஒரு ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிட்டு வந்து நீங்க உங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து அங்கிருந்து நம்ம என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்றதான் அந்த ரூரல் கேம்ப். 10 டேஸ் வந்து நீங்க அங்கவே தங்குவீங்க, உங்க சாப்பாடு நீங்களே செஞ்சுப்பீங்க, உங்க இடத்த நீங்களே கிளீன் பண்ணிப்பீங்க. கண்டிப்பா வந்து ஒரு லைஃப்ல சோசியல் ஒர்க் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்னா கண்டிப்பா அந்த ரூரல் கேம்ப் இருக்கும். ஏன்னா நாங்களும் சோசியல் ஒர்க் படிச்சு ரூரல் கேம்பை முடிச்சுட்டு வந்தவங்க தான். இன்னைய வரைக்கும் நாங்க அந்த ரூரல் கேம்ப் நாட்களை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் டைரக்டா கம்யூனிட்டிஸ் கூட ஒர்க் பண்ற ஒரு என்ஜிஓஸோ இல்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயோ உங்களை பிளேஸ் பண்ணுவார். அங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மக்கள் கூட டைரக்டாவே ஒர்க் பண்ணுவீங்கன்னா அந்த என்ஜிஓஸ் என்னென்னலாம் ப்ராஜெக்ட் பண்றாங்களோ இல்ல அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றதோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு என்ஜிஓ இப்படி ஒர்க் பண்றாங்க டைரக்டா, ஒரு கவர்மெண்ட் செட்டிங்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு அந்த செகண்ட் செமஸ்டர்ல நீங்க கத்துப்பீங்க. அண்ட் தென் தேர்ட் செமஸ்டர் வந்தீங்கன்னா நீங்க செகண்ட் செமஸ்டர்ல எண்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து இந்த ஒரு வருஷம் நீங்க எல்லாமே 65 பேரும் காமனா தான் படிப்பீங்க, காமன் கிளாஸ் ரூம்ல இருப்பீங்க. அந்த செகண்ட் செமஸ்டர் எண்டிங்ல வரும்போது ஃபைனல் செகண்ட் இயருக்கான ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இந்த நீங்க ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க முடிவு பண்ணிப்பீங்க, நமக்கு இதான் இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தா நமக்கு செட் ஆகும், ஸ்பெஷலைசேஷன் நமக்கு வந்து நல்ல ஸ்கோப் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் முடிவு பண்ண முடியும். ஸோ ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி அடுத்த ஸ்பீக்கர் சுரேந்தர் சொல்லுவாரு. அப்போ நீங்க ஸ்பெஷலைசேஷன் செகண்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே சூஸ் பண்ண உடனே தேர்ட் செமஸ்டருக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காமனான பேப்பர் இருக்கும். அந்த காமனான பேப்பர்ல மட்டும் நீங்க எல்லாம் ஒண்ணா இருப்பீங்க ஒரே கிளாஸ் ரூம்ல. பட் அதை தவிர்த்து ஸ்பெஷலைசேஷன் பேப்பர் ஒரு 3 பேப்பர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 3 கிளாஸ் ரூம்லையும் நீங்க டிஃப்ரெண்டா பிரிஞ்சு படிப்பீங்க உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனை. தேர்ட் செமஸ்டர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க். அதாவது செகண்ட் எல்லாரும் வந்து ஒரே அந்த கம்யூனிட்டி செட்டிங்ல ஃபீல்டு ஒர்க்ல பிளேஸ் பண்ற மாதிரி இல்லாம தேர்ட் செமஸ்டர்ல அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க ஃபீல்டு ஒர்க். இப்போ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ஜிஓ செட்டிங்ஸ்ல பிளேஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செட்டிங்ல பிளேஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எடுத்தீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல பிளேஸ் பண்ணுவாங்க. தேர்ட் செமஸ்டர்ல உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஏஜென்சில பிளேஸ் பண்ணும்போது உங்க ஸ்பெஷலைசேஷன் ஓரியன்டா இன்னும் நீங்க டெப்தா லேர்ன் பண்ணுவீங்க ஃபீல்டுல போயிட்டு. ஸோ உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனோட ரோல் கம்யூனிட்டிஸ் கிட்ட பீப்புள்ஸ் கிட்ட எப்படி இருக்குன்னு டைரக்டாவே நீங்க லேர்ன் பண்றது தான் உங்க ஸ்பெஷலைசேஷனோட ஃபீல்டு ஒர்க். அந்த தேர்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டடி டூர்னு ஒண்ணு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து ரூரல் கேம்ப் போன மாதிரி ஸ்டடி டூர் எப்படின்னா கண்டிப்பா ஸ்டடி டூர் வந்து மத்த ஒரு ஸ்டேட், அது ஹைதராபாத்தா இருக்கலாம் இல்ல புனேவா இருக்கலாம், சில டைம் டெல்லி கூப்பிட்டு போவாங்க. அது மாதிரி போகும்போது அங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டடி டூர்னு போது டூர்னாலே கொஞ்சம் அப்படியே ஜாலியா பட் சோஷியல் ஸ்டடி டூர் அந்த பேர்லயே பாருங்க ஸ்டடி டூர்னு இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது உங்க ஸ்பெஷலைசேஷன் இருக்குல்ல, ஸோ டிஃபரெண்ட் ஸ்டேட்டுக்கு போகும்போது
அங்க உங்க ஸ்பெஷலைசேஷனோட ஏஜென்சிஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க. இப்போ நீங்க ஹெச்ஆர்னு எடுத்தீங்கன்னா ஹெச்ஆர்ல இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல ஒரு நல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கா கூப்பிட்டு போவாங்க பார்த்து. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கொக்கோ கோலா பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஃபீல்ட். ஸோ அங்க கூப்பிட்டு போய் அவங்களுடைய ப்ராக்டிக்ஸ் எப்படி இருக்கு, ஸோ சோசியல் ஒர்க்குடைய ரோல் இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பெரிய பெரிய நம்ம இது வரைக்கும் இந்த ஃபீல்டு ஒர்க்ல இருக்கட்டும், கன்கரண்ட் ஃபீல்டு ஒர்க்ல இருக்கட்டும், நம்ம பாண்டிச்சேரியிலே தான் பிளேஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. பட் ஸ்டடி டூர்ல வந்து நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியா போயிட்டு, இப்போ ஹெச்ஆர் எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, அதுவே மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ பெங்களூர் கூப்பிட்டு போறாங்கன்னா நிமாஸ் மாதிரியான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ் எப்படி வந்து சோசியல் ஒர்க் ரோல் இருக்கு அப்படின்ட்டு காட்டுவாங்க. அந்த நீங்க கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா என்ஐஆர்டி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஒரு இந்தியாவிலே ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கவங்க அங்க லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கும். அது மாதிரி ஸ்டடி டூர்ல நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷனுடைய டிஃப்ரெண்ட் ஏஜென்சிக்கு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுடைய ப்ராக்டிக்ஸ் நீங்க அங்க பார்க்க முடியும், அந்த லேர்ன் பண்ணலாம். அது சேம் டைம்ல நீங்க நிறைய என்ஜாய், கண்டிப்பா வந்து சைட் சீயிங்லாம் இருக்கும், நிறைய கூப்பிட்டு போவாங்க. அண்ட் செமஸ்டரோட எண்டிங் பாத்தீங்கன்னா எல்லா இருக்கட்டும், தேர்ட் செமஸ்டர் வெரிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் தான், கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் சொல்லலாம். அமரன், சூஸ் பண்ணி அங்க சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களது. சொல்லுங்க. கேக்கல. ஹலோ தீபன், கேக்குதா தீபன்? ஓகே ஓகே, கோ அஹெட். ஓகே, அந்த தேர்ட் செமஸ்டர்ல பிளாக் பிளேஸ்மெண்ட், அது வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனோட ஏஜென்சில நீங்க ஒரு இண்டிபெண்டா போய் பிளேஸ் ஆகுவீங்க. இண்டிபெண்டா அந்த இது வரைக்கும் நீங்க கன்கரண்ட் ஃபீல்டு ஒர்க்கா இருக்கட்டும், மற்ற ஃபீல்டு ஒர்க்லாம் வந்து வாரத்துல 2 நாள் தான் போயிருப்பீங்க, மற்ற 3 நாள் வந்து கிளாஸ்ல இருந்திருப்பீங்க. பட் பிளாக் பிளேஸ்மெண்ட்ன்றது கண்டினியூஸா ஒரு 25 டேஸ்க்கு நீங்க அந்த பர்டிகுலர் ஏஜென்சில ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வந்து 2 நாள் வாரத்துல ஒர்க் பண்ணிட்டு ஒரு 5 நாள் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் 2 நாள் போயிட்டு பிளேஸ் ஆகிறதுக்கும் கண்டினியூஸ் 25 டேஸ். அதாவது நீங்க ஒரு எம்ப்ளாயியா ஜாபுக்கு போயிட்டு கண்டினியூஸா நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்ஸ் தான் பிளாக் பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து தேர்ட் செமஸ்டர் இருக்கும். ஃபைனல் செமஸ்டருக்கு வந்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர்ல இருந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க், கம்பல்சரி ஃபீல்டு ஒர்க் இருக்கும். அதாவது உங்க ஸ்பெஷலைசேஷன் ஃபீல்டுல உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் செமஸ்டர்ல மொத்தம் 3 பேப்பர். ஒரு பேப்பர் வந்து காமன் பேப்பர் எல்லாருக்குமே இருக்கும், 2 பேப்பர் ஸ்பெஷலைசேஷன் பேப்பர். அதை தவிர்த்து ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்க பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ இதான் 4 செமஸ்டரோட கரிக்குலம். ஸோ சோசியல் ஒர்க் பாண்டிச்சேரி சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இது மாதிரிதான் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த சில சேஞ்சஸ்லாம் வரலாம், ஆனா இந்த ஃபீல்டு ஒர்க், ஸ்டடி டூர், ரூரல் கேம்ப் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கரிக்குலம், சோசியல் ஒர்க் கரிக்குலமா இருக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோசியல் ஒர்க் வந்து கிளாஸ் ரூம் லேர்னிங் மட்டும் கிடையாது, ப்ராக்டிகல் லேர்னிங் கூட. ஸோ என்னென்னலாம் கிளாஸ்ல படிக்கிறீங்களோ அதே சேம் டைம்ல கன்கரண்டா நீங்க ப்ராக்டிஸ் மற்ற நீங்க சப்ஜெக்ட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 2 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்ட்ல போய் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனா சோசியல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லேர்னிங் பிளஸ் ப்ராக்டிக்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலாவே கிளாஸ் ரூம் லேர்னிங்கும் இருக்கும் அண்ட் தென் ஃபீல்ட் லேர்னிங்கும் இருக்கும். ஸோ இதான் வந்து ஆல் அபவுட் சோசியல் ஒர்க்குடைய கரிக்குலம். உங்களுக்கு கரிக்குலம்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். கரிக்குலம் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ்? தேங்க்யூ மிஸ்டர் அமரன். ஸோ சோஷியல் ஒர்க் கரிக்குலம், அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் இப்போ அமரன் அவங்க சொன்ன கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கரிக்குலத்தில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன், அதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்லை உங்களோட சேட் பாக்ஸில் கூட கேட்கலாம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.
ஸோ அதியமான் கேட்டிருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன்ல லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்குமா அப்படின்னு. இல்ல லிமிடெட் சீட்ஸ்லாம் கிடையாது. ஸோ மொத்தமே வந்து 65 பேர் தான். இப்போ இந்த வருஷம் இன்டேக் 65 பேர். அதை நம்ம அப்படியே 3ஆ பிரிச்சா கூட ஒரு 20 தான் வரும். அப்படிங்கும்போது 20 பேரை வச்சு ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து ஈஸியா ஒரு கிளாஸ் ரூம்ல நடத்தலாம். அப்படின்ற ஒரு லிமிட்லாம் கிடையவே கிடையாது. ஆனா மினிமம் லிமிட்னு ஒன்று இருக்கு. மினிமம் 7க்கு மேல இருந்தாதான் அந்த ஸ்பெஷலைசேஷன் எடுப்பாங்க. அருண் கேட்டிருக்காரு, இந்த பேண்டமிக்ல ஃபீல்ட் ட்ரிப்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுமான்ட்டு. ஸோ இந்த பேண்டமிக்ல சோஷியல் ஒர்க் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு, அப்புறம் நம்ம எஜுகேஷன் ஃபீல்ட்லே பிஃபோர் கோவிட்-19 ஆஃப்டர் கோவிட்-19 கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அப்படி நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் சோஷியல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஃபீல்ட் லேர்னிங்ஸ் இருக்கும். அதனால 100% முன்னாடி இருந்த அளவுக்கு ஃபீல்ட் லேர்னிங்ஸ் இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா ஃபீல்ட் லேர்னிங்ஸ் இருக்கும். பட் 100% நம்மளால முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்டர்ன்ஷிப்க்கு சான்ஸ் இருக்குமா கேட்குறாங்க. ஆமா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வின்டர் வெக்கேஷன் அண்ட் சம்மர் வெக்கேஷன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வின்டர் வெக்கேஷன், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சம்மர் வெக்கேஷன்ல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கம்பல்சரியா எதுவும் சொல்ல மாட்டாங்க இன்டர்ன்ஷிப் போகணும் போகக்கூடாதுலாம். பட் நீங்க ஓன் இன்ட்ரெஸ்டா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வின்டர் வெக்கேஷன், செகண்ட் செமஸ்டர் சம்மர் வெக்கேஷன்ல நீங்க இன்டர்ன்ஷிப் போகலாம். அண்ட் தென் செகண்ட் செமஸ்டர் வின்டர் வெக்கேஷன் அப்போ கம்பல்சரி டிபார்ட்மெண்ட்டோடைய பிளாக் பிளேஸ்மெண்ட், அதாவது கரிக்குலம்ல இருக்க இன்டர்ன்ஷிப் நீங்க கம்பல்சரி போய் ஆகணும். ஸோ இன்டர்ன்ஷிப்புக்குலாம் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். செலக்ஷன் ஸ்பெஷலைசேஷன் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். அது எப்படி நடக்கும்னா, ஸ்பெஷலைசேஷன் செலக்ஷன் அப்போ உங்ககிட்ட லெட்டர் கேட்பாங்க. லெட்டர் மீன்ஸ் அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்ம் கொடுக்கும்பொழுது உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ், நீங்க 2 ப்ரியாரிட்டிஸ் எழுதணும். ஸோ நீங்க 2 ப்ரியாரிட்டிஸ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா செகண்ட் வந்து அடுத்து நீங்க கண்டிப்பா வந்து 2 எப்படியும் எழுதுவீங்க. அப்படி மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்களோ அதான் கிடைக்கும். அதனால நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அது பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹெச்ஆருக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் என்னன்னா 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிறைய ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. இப்போ காந்தியன் ஃபெலோஷிப், அது மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ஃபெலோஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அங்கிருந்துலாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக்கும் இது மாதிரி ஃபெலோஷிப்ஸ்லாம் நிறைய வரும். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம உறுதியாக சொல்லலாம் கிடைக்கும். நெட் எக்ஸாம்ஸ் கோச்சிங்ஸ் இருக்குமா? நெட் எக்ஸாம்ஸ் கோச்சிங்ஸ்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எதுவும் கொடுக்கறதில்ல. பட் அஸ் அ ஹோல் யூனிவர்சிட்டி வந்து நெட்டுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்குலாம் கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஈவினிங்ஸ்ல கோச்சிங் கிளாஸஸ் இருக்கும். So what is the difference between MBHRM, MSW? So அது வந்து அடுத்த ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இந்த क्वेश्चनக்கு வந்து நான் பதில் சொல்றதை விட MSW HR படிக்கிற ஒருத்தர் பதில் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதனால அடுத்த ஸ்பீக்கர் கண்டிப்பா அந்த क्वेश्चनக்கு பதில் சொல்லுவாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதான் 1 by 1 கண்டிப்பா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி நம்ம பேசலாம். வேற ஏதாவது கரிக்குலம் சம்பந்தமான क्वेश्चंस ஏதாவது இருக்குங்களா?
தீபன், நம்ம அடுத்து போயிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஓகே, தேங்க்யூ அமரன். இப்போ மிஸ்டர் அமரன் வந்து சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கரிக்குலம் பேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ்லாம் இதிலே கிளாரிஃபை ஆகிட்டு இருக்கும். இல்லைனாலும் நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதுதான் வந்து ஓவரால் வந்து 2 இயர்ஸ்ல வந்து சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல ஃபாலோ பண்ற கரிக்குலம். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஒர்க் நம்ம எடுத்தாச்சு, என்னென்ன ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்க பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்பெஷலைசேஷன் சொல்லலாம். நீங்க ஸ்பெஷலைசேஷன் பேஸ் இல்லாமலேயும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா வந்து ஈவன் நீங்க வேர்ல்டு வைட்ல எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லயும் ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்தியன் லெவல்லையும் சரி. சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா. சோஷியல் ஒர்க்குக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. நீங்க மந்த்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்டார்ல சோஷியல் ஒர்க்கரை கேட்டுட்டே இருப்பாங்க. நிறைய இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ஆர்கனைசேஷன்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் கேட்பாங்க. ப்ராஜெக்ட் நீங்க எழுதி போடலாம். கவர்மெண்ட் செக்டார்ல நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் பத்தி ஓவராலா என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான செக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சுரேந்தர் வந்து உங்ககிட்ட இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வெல்கம் சுரேந்தர் டு டேக் ஓவர் த செஷன். தேங்க்யூ தீபன். இட்ஸ் ஆடிபிள் இல்ல? எல்லாரும் கேட்குது இல்ல? எஸ் ஆடிபிள் சுரேந்தர். ஸோ குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ எம்எஸ்டபிள்யூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஸ்கோப் இருக்கு, நம்ம ஒரு ஸ்பெஷலைசேஷன் வைஸா பார்த்துடலாம். அமரன் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து 3 ஸ்பெஷலைசேஷன் இருக்கு எம்எஸ்டபிள்யூல. ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர்எம், அதாவது ஹெச்ஆர். ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். மூணாவது வந்து மெடிக்கல் சைக்காட்ரி. ஸோ நம்ம வந்து ஹெச்ஆர்எம்ல போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, ஹெச்ஆர்எம் எம்பிஏக்கும் எம்பிஏ ஹெச்ஆருக்கும் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆருக்கு என்ன வித்தியாசம். வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் வந்து நீங்க படிக்கும் போதே நீங்க என்ன படிக்கிறோமோ அதை வந்து ஃபீல்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது இந்த கன்கரண்ட் ஃபீல்டு ஒர்க் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 நாள் போவாங்கன்னு சொல்லிட்டு கரிக்குலத்துல, அதை வந்து எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் வந்து அவங்க என்னென்ன படிக்கிறாங்க, ஹெச்ஆர்எம் படிக்கிறாங்க, ஓபி படிக்கிறாங்க, ஆர்கனைசேஷன் பிஹேவியர் படிக்கிறாங்க, இல்லை ஹெச்ஆர்டி படிக்கிறாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கன்சர்ன் இண்டஸ்ட்ரியில போயிட்டு எந்த இண்டஸ்ட்ரியில பிளேஸ் பண்றாங்களோ அங்கே போய் பண்ணுவாங்க. பட் எம்பிஏஹெச்ஆர் அதெல்லாம் பண்றது இல்லை. எம்பிஏஹெச்ஆர் ஃபைனலா அவங்களோட லாஸ்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர் செகண்ட் இயர்ல ஒரேடியா ஒரு கண்டினியூஸா 1 மந்த்துக்கு இன்டர்ன்ஷிப் போயிடுவாங்க. ஸோ இது ஒரு டிஃபரன்சியேஷன். ரெண்டாவது, தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஏஹெச்ஆருக்கும் எம்எஸ்டபிள்யூஹெச்ஆருக்கும் சேம். நீங்க சிலபஸ் எடுத்து பார்த்துக்கலாம், யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கு, அவைலபிள் இருக்கு. எம்பிஏஹெச்ஆருக்கும் எம்எஸ்டபிள்யூஹெச்ஆருக்கும் சில தியரிட்டிக்கல், அதாவது ஹெச்ஆர்எம், ஓபி, ஹெச்ஆர்டி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காமன். 2த்துக்குமே சேம் சிலபஸ். எங்க வந்து உங்களுக்கு வித்தியாசம் போடும்னா, இங்க வந்து நீங்க சோஷியல் ஒர்க்ல வந்து சோஷியல் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர்ல சோஷியல் ஒர்க்கை பத்தி படிப்பீங்க. சோஷியல் ஒர்க் இன் இண்டிவிஜுவல், சோஷியல் ஒர்க் இன் கம்யூனிட்டி, சோஷியல் ஒர்க் இன் குரூப். இது எல்லாமே நீங்க இண்டஸ்ட்ரியில போய் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அதே மாதிரி ஒரு இருக்கும். ஒன்னொன்னு ரொம்ப முக்கியமானது வந்து நீங்க லேபர் லெஜிஸ்லேஷன், அதாவது சட்டம். நீங்க வந்து எம்பிஏஹெச்ஆர்ல அதிகபட்சம் ஒரு 9 சட்டம் தான் படிப்பீங்க. பட் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்ல நீங்க வந்து 24 சட்டம் படிப்பீங்க. 24 சட்டம் வந்து நீங்க லேபர் ரிலேட்டட் வந்து இப்போ எம்பிஹெச்ஆர்ல வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட், ட்ரேட் யூனியன் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், லேபர் கான்ட்ராக்ட் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், கிராஜுவேட் ஆக்ட், போனஸ் ஆக்ட். இதான் வந்து உங்களுக்கு எம்பிஏஹெச்ஆர்ல சொல்லி கொடுப்பாங்க. பட் எம்எஸ்டபிள்யூஹெச்ஆர் வந்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் லெஜிஸ்லேஷனே 3 விதமா இருக்கும். ப்ரொடெக்ஷன் ஒன்னு சர்டிபிகேஷன் ஒன்று, ஹெல்த் சேஃப்டி ரிலேட்டடுக்கு, அப்புறம் வெல்ஃபேர் ரிலேட்டட். இப்போ வெல்ஃபேர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மைன்ஸ் ஆக்ட், பிளான்டேஷன் ஆக்ட், டிரான்ஸ்போர்ட் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட், ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட், பிஎஃப் ஆக்ட், இதெல்லாம் கண்டினியூஸா படிப்பீங்க. அப்புறம் சேஃப்டி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் படிப்பீங்க, லேபர் ஆக்ட் படிப்பீங்க, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் படிப்பீங்க, ட்ரேட் யூனியன் ஆக்ட் படிப்பீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆக்ட் படிப்பீங்க, இஎஸ்ஐ, பிஎஃப் படிப்பீங்க, கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் படிப்பீங்க, பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் படிப்பீங்க. இதுமாரி லிஸ்ட் வந்து உங்களுக்கு மொத்தம் 24 ஆக்ட் படிப்பீங்க.
எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் படிச்சுட்டு நீங்க வெளியே வரவங்களுக்கும் ஒரு எல்எல்எம் படிச்சு லேபர் வெல்ஃபேர் எல்எல்எம்ல லேபர் வெல்ஃபேர் ஸ்பெஷலைசேஷன் எடுக்க போறக்கு 2 பேருமே வெளியே வரும்போது சேம் நம்பர் ஆஃப் லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு வருவாங்க. இங்கதான் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் இருக்கும் எம்பிஹெச்ஆருக்கும் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆருக்கும். இந்த கொஸ்டின் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போதும் கேட்பாங்க, எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆருக்கு எம்பிஹெச்ஆருக்கு என்ன ஸ்பெஷல் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. இதான் ஒரே வித்தியாசம், ஃபீல்டு ஒர்க். இந்த ஃபீல்டு ஒர்க்ல போய் நீங்க வந்து என்னென்ன படிக்கிறீங்களோ அதை அன்னைக்கே கத்துக்கிறீங்க பாத்தீங்களா, அது எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்ல ஒன்று அவைலபிள். ஒன்னு இந்த சட்டம், நீங்க வந்து ஒரு எல்எல்எம் படிச்சு என்ன சட்டம் படிக்கணும் அந்த சட்டத்தை நீங்க வந்து ஒரு எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் படிக்கும்போது நீங்க அந்த எல்லா சட்டத்தையும் படிச்சிருவீங்க. இப்போ நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியாத சட்டமே இருக்காது, ஒரு லேபர் ரிலேட்டட் உங்களுக்கு தெரியாத சட்டமே இருக்காது, எல்லா சட்டத்தையும் வந்து நீங்க நல்லா படிச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ ஸ்கோப்பு போகலாம். ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் ஸ்கோப், அதாவது நீங்க எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன் சொன்ன மாதிரி செகண்ட் இயர் 3rd செமஸ்டர் கேட்பாங்க உங்களை ஸ்பெஷலைசேஷன் என்ன எடுக்கிறீங்கன்னு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறோன்னு நீங்க சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 100% அது வந்து கேரண்டி. அது வந்து டிபார்ட்மெண்ட் மூலியமா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே பர்சனலா எனக்கு வந்து நான் ஹைலி செட்டில் ஆகணும் ஷார்ட் பீரியட்ல, இந்த 2 இயர்ஸ் முடிச்ச உடனே பயங்கரமா செட்டில் ஆகணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்ல பாசிபிள். ஏன்னா எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ல போறதுக்கு 200% பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து ரத்னாஸ்ன்னு சொல்லிட்டு சில இண்டஸ்ட்ரீஸ், மினி ரத்னா, மகாரத்னா, நவரத்னாஸ், மினி ரத்னால கேட்டகரி 1, இது மாரி 73 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இவங்கெல்லாம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா இந்த என்எல்சி, கோல் இந்தியா, என்டிபிசி, ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி, பாரத் பெட்ரோலியம், நேஷனல் தெர்மல் கார்பரேஷன், இது மாரி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 73 லிஸ்ட் ஆஃப், அதாவது கம்பெனிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ். நான் சொல்லுவேன் பிஎஸ்சி பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, கோல் மினிஸ்ட்ரி, பவர் மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி அடியில் இருக்க டிஃப்ரெண்ட் 73 இண்டஸ்ட்ரீஸ். இந்த 73 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்குமே ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. வருஷம் 5-6 எல்லா வருஷமே ஜூன் மந்த், டிசம்பர் மந்த், எல்லா டைமுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே எதனா ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல நீங்க வந்து சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக், அதாவது ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 12 lakhs கொடுப்பாங்க per annum. 12 lakhs நீங்க வந்து கணக்கு பண்ணி பார்த்துங்க, பர் இயர் உங்களுக்கு பர் மந்த் உங்களுக்கு 1 lakh கிடைக்கும். அது இல்லைன்னா ஆஃப்டர் ட்ரைனிங் உங்களுக்கு 15 lakhs போயிடும். அதாவது சிடிசி உங்களுக்கு வந்து காஸ்ட் டு தி கம்பெனி 1 year ட்ரைனிங் முடிச்சிட்ட உடனே 15 லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். இது வந்து நீங்க பியூசில ஜாயின் பண்ணா, நான் சொல்றது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்குள்ள. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல நான் சொன்ன மாதிரி 73 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு. இதுல வந்து மகாரத்னாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 9 இருக்காங்க. இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கெயில், கோல் இந்தியா, பவர் கிரிட், இவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஹை பேவே கொடுக்குறாங்க, பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பாங்க, 15 மேலே போகும் உங்களுக்கு. இதுல எப்படி உள்ள செலக்ட் ஆகுறது அப்படி பாத்தீங்களா, 2 வழிதான் இருக்கு. ஒன்னு யூஜிசி நெட் அவங்களே போட்டுடுவாங்க, இந்த வருஷம் நாங்க யூஜிசி நெட் மூலியமா எடுக்கிறோமா இல்லைன்னா காமன் என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்கன்னு கேட்டுருவாங்க. யூஜிசி நெட் மூலியமா எடுக்கிறாங்கன்னா நீங்க வந்து யூஜிசி நெட்ல லேபர் வெல்ஃபேர் பேப்பர் 55 வந்து லேபர் வெல்ஃபேர் பேப்பர், அதை எடுத்து ஏதணும்னா நீங்க வந்து எம்எஸ்டபிள்யூ இல்லை எம்பிஏ ஹெச்ஆர்எம் ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருக்கணும், இல்லை எம்ஏ ஹெச்ஆர்எம் பேப்பர் ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருக்கணும். இல்ல எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம் பேப்பர் ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சேம் நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கிற அதே சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து யூஜிசி நெட்டோட லேபர் வெல்ஃபேர் பேப்பர் சிலபஸ். இந்த பேப்பர் சிலபஸ் வந்து நீங்க கவர் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கிளிக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஒரு நெட் கிளியர், நான் வந்து ஒரு எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்ல ஸ்பெஷலைசேஷன் லேபர் வெல்ஃபேர் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்கேன் நான். ஸோ அதனாலதான் சொல்றேன், நான் வந்து நீங்க ஜூன் மந்த் நடத்துறாங்க, டிசம்பர் மந்த் நடத்துவாங்க. இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பவர் கிரிட், ஃபார் எக்ஸாம்பிள் என்எல்சி பவர் கிரிட் எடுத்துங்க. பவர் கிரிட் வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஹெச்ஆர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஜூன் மந்த்துக்கு என்ட்ரன்ஸ்ல நீங்க என்ன நெட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷன் போறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் போட்டா மட்டும் போதும். அதோட ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்து போய் நீங்க பவர் கிரிட் அப்ளிகேஷன் லிங்க் பண்ணி விட்டணும். பண்ணிட்டீங்கன்னா நீங்க பவர் கிரிட்ல என்ட்ரன்ஸ் எதுவும் அவசியம் இல்லை. யூஜிசி நெட்ல வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும், ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா இப்போதான் எலிஜிபிலிட்டி. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும், இன்டர்வியூ நடக்கும், அதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியா செலக்ட் ஆகிறதுக்கு இதான் ஒரு வழி.
இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் முடிச்சவங்க எப்பயுமே ஒரு பிஎஸ்சிஸ் உள்ளதான் போறதுக்கு அவங்க எல்லாத்தையுமே ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒரு என்எல்சியில் போய் வேலை செய்யலாம், ஒரு என்டிபிசியில் போய் நேஷனல் பவர் தெர்மல் கார்பரேஷன் போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு, ஓஎன்ஜிசியில் வேலை செய்யலாம், ஆயில் இந்தியாவில் வேலை செய்யலாம், பாரத் பெட்ரோலில் வேலை செய்யலாம் சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் கேட்டு தான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுங்க போக முடியும். உங்களுக்கு அதே சேம் சேலரி தான். பட் உங்களால கேட் இவ்வளோ டஃபா இருக்கு, ஒரு சில வருஷம் கேட் டஃபா இருக்கு, காம்படிஷன் இவ்வளோ அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பியூசிக்கு உள்ள போறதுக்கு உங்களுக்கு 2வது சாய்ஸ் வந்து MSWHR தான். ஏன்னா நீங்க இதுல வந்து யூஜிசி நெட் எழுதிட்டு போவீங்க. அப்படி இல்லைன்னா காமன் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. ரெஸ்பெக்ட் டு பிஎஸ்சியோ அந்தந்த கம்பெனி அவங்கவுங்க தனியா என்ட்ரன்ஸ் வச்சுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கோல் இந்தியா வந்து என்ட்ரன்ஸ் வச்சாங்க. அந்த என்ட்ரன்ஸ் இப்போ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம். ஸோ இது வந்து MSWHR படிச்சிங்க ஹைலி செட்டில் ஆகிற மாரி ஒரு வேலை வேணும்னா நீங்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல ஒன்று டைரக்ட் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கோச்சிங் என்ட்ரன்ஸ்ல போற மாதிரி இருக்கும், ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ்ல போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா யூஜிசி நெட் கிளியர் பண்ணி பேப்பர் 55 லேபர் வெல்ஃபேர் பேப்பர்ல நெட் கிளியர் பண்ணி நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் 73 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு இந்தியாவில். இது உள்ள போகலாம். 2வது இல்லை நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாரி அது மாரி ஈக்குவலா ஒரு போஸ்டிங்ல போனோம்னு பாத்தீங்கன்னா அது வந்து அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் போஸ்ட். அசிஸ்டன்ட் ஏஎல்சின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர். இந்த எக்ஸாம் யூபிஎஸ்சியில நடத்துறாங்க வருஷம். இது வந்து ஒரு குரூப் ஏ கசட்டட் ஆஃபீஸர் ரேங்கிங். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லேபர் கமிஷனர், அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் இருப்பார். எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஐஏஎஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எஸ்பிஓ, அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லேபர் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அது கீழே ஜூனியர்லாம் இருப்பாங்க. பட் அந்த அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர்ன்றது ஒரு ஆள் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்கிங் இந்த குரூப் ஏ கசட்டட் ரேங்கிங்ல ஒரு நல்ல ஒரு கெத்தான போஸ்ட்ல போனோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து MSWHRM எடுக்கிறது பெஸ்ட். இங்க யூபிஎஸ்சியில அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் சொல்லிட்டு எக்ஸாம் நடத்துவாங்க வருஷம். அதில் போகணும். 2வது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லயும் அதே எக்ஸாம் இருக்கு. அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் எக்ஸாம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இருக்கு. இந்த வருஷமும் ஆகஸ்ட் மந்த் போட்டிருக்காங்க நோட்டிபிகேஷன். கொரோனா இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ இது ஏதத்துக்கு வாய்ப்பு, இதுவுமே வருஷம் வரும். 2வது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் ஆஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர். இது வந்து இதுவுமே குரூப் ஏ கஸ்டட் போஸ்ட். நீங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலை செய்வீங்க. இந்த போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் பண்ணவங்க தான் வருவாங்க மோஸ்ட்லி. அந்த ஈக்குவலுக்கான போஸ்ட் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வர ஈக்குவலான போஸ்ட் தான் அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் போஸ்ட். இது வந்து இபிஎஃப் ஆஃபீஸ் பிஎஃப் ஆஃபீஸ் பாண்டிச்சேரியில இருக்கு, அங்க ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஜாபுக்கு போகலாம். அதுக்குமே இதான் ஸ்பெஷலைசேஷன். நீங்க இந்த ஸ்பெஷலைசேஷன் படிச்சா போதும். கொஷின்ஸ்மே இதுல நீங்க படிக்கிற சிலபஸ்ல இருந்தே வந்துடும். இது தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒன்னு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ இருக்கு. இஎஸ்ஐ வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஎஸ்ஐ ஆஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இஎஸ்ஐ ஆஃபீஸ்ல வருஷம் MSW ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இந்த லாஸ்ட் இயர் வந்து சென்னையில பண்ணாங்க, 2 போஸ்ட் தான் பண்ணாங்க. பட் இப்ப நம்ம பாண்டிச்சேரியுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வேகன்சி. அதுக்கு வந்து எந்த ஸ்பெஷலைசேஷன் சொல்லிட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. எனி ஸ்பெஷலைசேஷன் MSW படிச்சிருந்தா போதும். நீங்க இஎஸ்ஐ கார்பரேஷனுக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே கவர்மெண்ட் செக்டர். அது இல்லாம இது வந்து ஒரு சோஷியல் ஒர்க் சர்வீஸ்ன்றதுனால சப்ஜெக்ட்ன்றதுனால நீங்க யூபிஎஸ்சிலையும் டிஎன்பிசி மற்ற எஸ்எஸ்சி மற்ற பேங்க் எக்ஸாம் எது வேணா நீங்க எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்க கவர் பண்ண போற சிலபஸ் ஓரளவுக்கு சேம். அந்த ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ், பாலிடிக்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் ரிலேட்டட் சோசியாலஜி இதெல்லாமே ஓரளவுக்கு சேர்ந்து கவர் பண்றதுனால உங்களுக்கு மற்ற எக்ஸாம் ஸ்கிராப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் MSW படிச்சீங்கன்னா. 2வது MSHRல இப்போ பிரைவேட் இண்டஸ்ட்ரி, ரொம்ப நேரம் நம்ம பேச வந்து பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட்ல என்ன வேலை கிடைக்கும். இப்போ வந்து பிரைவேட் வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை வந்து கன்கரண்ட் ஃபீல்டு ஒர்க் பிளேஸ் பண்றாங்க பாத்தீங்களா. அதாவது ஐசி 2 நாள் வந்து கன்கரண்ட் ஃபீல்டு ஒர்க் போவீங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிளேஸ் பண்ணுவாங்க, பெரிய இண்டஸ்ட்ரி. இப்ப நம்ம பாண்டிச்சேரியில வந்து ஷாசன், நிப்பான் இந்தியா எலக்ட்ரிக்கல் லிமிடெட், மேரிகோ, ஈட்டான், இது மாரி சன்க்ளோ பார்மாசூட்டிக்கல்ஸ், இன்டர்கிரா, டேட்டா மேட்ரிக்ஸ், இது மாரி பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா கம்பெனிலுமே நீங்க வந்து இன்டர்னா போகலாம். 2 நாள் வந்து நீங்க வந்து ஒரு HR ட்ரெயினியா போவீங்க. அந்த கம்பெனிலேயே உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க அங்கேயே 2 நாள் சொல்லிட்டு ஒரு 6 மாசம் ஒரு செமஸ்டர் ஃபுல்லா போவீங்க. ஸோ அவங்க உங்களை நல்லா ஸ்டடி பண்ணிடுவாங்க.
ஸோ நீங்க டிகிரி முடிச்சுட்டு வரும்போதே அங்க ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சா இருக்கும், உங்களோட சூப்பர்வைசருக்கும் ஒரு நல்ல லிங்க் வந்துச்சுன்னா, உங்க வேகன்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது இல்லாம டிபார்ட்மெண்ட் மூலியமாவுமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு 4th செமஸ்டர் அப்ப நம்ம அலுமினிஸ் எல்லாம் எங்கெங்க ஹெச்ஆர் வேலை செய்யறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ரெஃபரன்ஸ் வச்சு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து பிரைவேட்ல. அப்படி இல்லை நான் அப்ராட் போறோம்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்ராட் போகலாம். நீங்க அப்ராட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா MSW HRM இஸ் குவாலிஃபை, அந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் அலோட் ஃபார் அப்ராட். சவுதி இது மாதிரி போறீங்கன்னா போகலாம். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது நீங்க வந்து அலோட், போத் MBA HR போறாங்களா MSW HR போகலாம். நீங்க ஒன்னும் ஸ்பெஷலா போகணும்னா நீங்க அந்த அப்ராட் போய் இப்ப சவுதி போயின்னா சவுதி போயிட்டு அங்க அவங்களோட லேபர் ஆக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ல ஒரு டிப்ளமோ பண்ணிடணும். இல்லைன்னா அது முன்னாடியே வந்து நீங்க அங்கதான் போறீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தி ரிலேட்டட் நீங்க முன்னாடி தெரிஞ்சு வச்சுங்க. பட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து வேலை போறதுக்காக சொன்னேன், MSW HRM சொல்றேன். பை சான்ஸ் இல்ல நான் படிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்க வந்து JRF முடிச்சுட்டு நீங்க இந்தியாவில் டாப் மோஸ்ட் HRM இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, நீங்க அங்க படிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆகிறதாவும் ஆகலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆயிட்டீங்கன்னா அதுமே குரூப் ஏ கஸ்டட் போஸ்ட் தான். நீங்க அது மாதிரி லைஃப் வந்து அகாடமிக் சைடு டேர்ன் பண்ணி போயிட்டு இருந்தாலும் போய்க்கலாம். ஸோ அது இல்லாம நீங்க வந்து HRM படிக்க காமனா CSRன்னு ஒரு பேப்பர் படிப்பீங்க HRMல, சோஷியல் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஸோ இந்த CSR ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு MSW HR தேவைப்படுவாங்க, இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆள் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே இருக்கு. இல்ல நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா நீங்க ஓனா உங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெல்லி, மும்பை, சென்னை, ஹைதராபாத் எல்லாம் இப்ப வந்து HRM படிச்ச ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அவங்களே ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி எம்ப்ளாயி என்ரோல்மெண்ட் அட்டண்டன்ஸ் போடுறது, அவங்களோட பே எல்லாம் கரெக்டா ஒரு ஆப்ல எப்படி பண்றது கொடுக்கறது, ESI PF எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு தனியா ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்குமே MSW HRM படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல டாப் லெவல்ல செட்டில் ஆகனாவும் உங்களுக்கு வேலை இருக்கு. இல்ல எனக்கு பேசிக்கா எனக்கு உடனே கிடைச்சவங்க இப்போ ஒரு பிரைவேட்ல கிடைச்சவங்க போதுன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் போகலாம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் போனீங்கன்னா சொன்ன மாதிரியே வந்து நீங்க வந்து கம்யூனிட்டி, அதாவது கீழே கிராஸ் ரூட் லெவலில் போய் வேலை செய்வீங்க. ஸோ நீங்க வேலை செய்யற இடம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் கூட வேலை செய்யலாம், யூத் கூட வேலை செய்யலாம், உமன்ஸ், சில்ட்ரன்ஸ், பர்சன் வித் டிசேபிலிட்டி, மென்டல் ஹெல்த் பர்சன், அவங்க கூட செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கூட வேலை செய்யலாம். இதுமாரி தேர்ட் ஜெண்டர் கூட வேலை செய்யலாம். இதுமாரி இத்தனை பேர் கூட வேலை செய்வீங்க நீங்க உங்க ஸ்பெஷலைசேஷன்ல. ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன்ல நீங்க அந்த என்ஜிஓல வேலை செய்யும் போதே முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த என்ஜிஓல வேலை செய்யும்போது உங்களோட வேலை நீங்க எப்படி செய்றீங்களோ அதே மாதிரி நீங்க கடைசி ஃபைனல் செமஸ்டர் பிளாக் பிளேஸ்மெண்ட் போவீங்க. இந்த பிளாக் பிளேஸ்மெண்ட் போகும்போது உங்களோட ஜாப் நேச்சர் அவங்க பிடிச்சி போய் அங்க ஒரு வேகன்சி விழுந்துச்சுன்னா உங்களை எடுப்பாங்க, அதே என்ஜிஓல எடுத்துப்பாங்க. நம்ம பாண்டிச்சேரியில இன்டர்நேஷனல் என்ஜிஓஸும் இருக்கு, இங்க நம்மளோட என்ஜிஓஸுமே இருக்கு, அங்க உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் செக்டர்ஸ் போனோம்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் படிச்சவங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயுமே ஹை ஸ்கோப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல எப்படி HRக்கு ஒரு வேலை இருக்கோ, இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாம் வேலை இருக்கோ, அதே மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒரு போஸ்ட் இருக்கு. NLCல இருக்கு, கோல் இந்தியால இருக்கு, பவர் கிரிட்ல இருக்கு, எல்லா மேஜர் POCஸ்லுமே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒரு ஜாப் இருக்கு. அதுக்குமே சேம் இதான் என்ட்ரன்ஸ். நெட் எக்ஸாம் முடிச்சுட்டு போவீங்க. அப்படி இல்லைன்னா அவங்க காமனா ஒரு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. உங்களுக்கு அதே சம்பளம் தான், 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு, 15 லட்ச ரூபா வருஷத்துக்கு. இதான் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சொல்லிட்டு PUC உள்ள போறதுக்கு இது ஒரு என்ட்ரி. ஸ்பெஷலைசேஷன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நீங்க எடுத்துருக்கணும். இல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த ரேங்கிங்ல போறோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நேரு யுவ கேந்திரா இருக்கு, அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ். அந்த மினிஸ்ட்ரி அடியில வர நேரு யுவ கேந்திரால டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். அது வந்து உங்க பாத்தீங்கன்னா நீங்க நேரு யுவ கேந்திரா வெப்சைட் போனீங்கன்னா அதுல இருக்கும். வருஷம் வருஷம் அதுக்கு எக்ஸாம் நடத்திட்டு இருப்பாங்க, அதிகமா போஸ்ட்டுங்க. அது வந்து ஒரு கலெக்டர், எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் இருக்காங்க, SP இருக்காங்களோ அதே மாதிரி நேரு யுவ கேந்திரால இருந்து ஒரு யூத் ஆஃபீஸர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் தான் இருப்பாரு. அது ஒரு குரூப் ஏ கசட்டட் போஸ்ட். அதுக்கு எலிஜிபிளும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சிடி ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருந்தா போதும். ஸோ இந்த எக்ஸாமும் வந்து ஆல் இந்தியா எக்ஸாம்ஸ், நீங்க பேசிக்கா எல்லாமே ஜென்ரல் கொஸ்டின் தான் வரும். ஸோ அதை அட்டன் பண்ணி நீங்க இது பண்ணலாம். அதே
நேரு விவேகானந்தால ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் சொல்லிட்டு சில போஸ்ட் போடுவாங்க. ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அதுவுமே நீங்க கம்யூனிட்டி டெவலப்பர் எலிஜிபிள். அது இல்லாம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நீங்க சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸர் ரேங்கிங், இது மாரி எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு போடுவாங்க. அதுல வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் படிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த ஜாப்க்கு நீங்க போகலாம். ஏன்னா சிலபஸ் வந்து நீங்க ஓரளவு கவர் பண்ணிடுவீங்க. இல்ல நான் வந்து தனியா எனக்கு சேவை பண்ணணும், அது மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓனா வந்து ஒரு ட்ரஸ்டோ, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சொசைட்டி ஆக்ட்ல வந்து ஒரு சொசைட்டியோ, இல்ல கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியோ வந்து நீங்க சொந்தமா ஆரம்பிச்சுக்கலாம். சொந்தமா நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நீங்களே இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க என்னென்ன பண்ண முடியும், எப்படி சிஎஸ்ஆர் வாங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுனால நீங்க ஓனா ஒரு ட்ரஸ்டே ஆரம்பிச்சு நீங்க வந்து ரன் பண்ணலாம், உங்க ஓனாவே ரன் பண்ணலாம். அது இல்லாம பாண்டியில இருக்கிற சில இண்டஸ்ட்ரியில வந்து சிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டே இருக்கு. சிஎஸ்ஆர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் போஸ்ட். அதுக்கு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் படிச்சுட்டு போவாங்க இருப்பாங்க. கவர்மெண்ட் அளவுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ஐஆர்டி பிஆர்ஐ, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் ராஜ், இது ஹைதராபாத்ல இருக்கு. இதுல ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல ரெக்ரூட்மெண்ட் பண்ண பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் படிச்சவங்களுக்கு ஹை ஸ்கோப். இதுல நீங்க போனீங்கன்னா இது எல்லாமே ப்ராஜெக்ட் தான். எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ். எந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சேலரி வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா யூஜிசியில ஜேஆர்எஃப் வாங்கினா 35,000-40,000 கொடுப்பாங்க மந்த்லி. அதே சேலரி கொடுப்பாங்க. தனியா ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. உங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் எல்லாம் தனியா கொடுத்துருவாங்க. என்ஐஆர்டியில வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது இல்லாம இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரிஸ், நீங்க ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் எப்பனா ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரிஸ்ல வரும், பார்த்துட்டே இருங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஜஸ்டிஸ் அதுல வரும், என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில வரும். இது மாதிரி மினிஸ்ட்ரியில ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா ஒரு போஸ்டிங் போடுவாங்க. அது மாதிரி போகலாம். அது முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க என்ஜிஓல வேலை செய்யும் போது அந்த என்ஜிஓலயே நீங்க பிளாக் பிளேஸ்மெண்ட் பண்றீங்கன்னா அவங்க அந்த இடத்துல அதே என்ஜிஓல வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களை எடுக்கிறதுக்கு தான் ஹை சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த என்ஜிஓலயே வேலை செஞ்சதுனால உங்களுக்கு ஈஸி அந்த என்ஜிஓல அடாப்ட் ஆகிறதுக்கு ஈஸியான. அதுக்கப்புறமேட்டு இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபெலோஷிப். இது முன்னாடி சொன்னாரு காந்தியின் ஃபெலோஷிப் இருக்கு, அதே மாதிரி ராஜீவ்காந்தி ஃபெலோஷிப், இதுமாதிரி எத்தனையோ ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. அந்த ஃபெலோஷிப்ஸ் எல்லாம் நீங்க காந்தி ஃபெலோஷிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டெவலப் முடிச்ச உடனே அந்த ஃபெலோஷிப் நீங்க தேர்ட் செமஸ்டர் எல்லாம் வருஷம் நடக்கும். நீங்க அப்பயே எழுதிட்டீங்கன்னா கடைசி தேர்ட் செமஸ்டர் எண்டில் எழுதுறீங்கன்னா நீங்க ஃபைனல் இயர் முடிச்சிட்டவங்க அந்த ஃபெலோஷிப்ல போயிடுவீங்க. அவங்களும் உங்களுக்கு வந்து நல்ல மந்த்லி இப்போதைக்கு ஐ திங்க் 16,000 கொடுப்பாங்க மந்த்லி. ஸோ உங்களை வந்து இந்தியாவில் இருக்கிற எதுனா ஒரு ஸ்கீம், மிட் டே மீல் ஸ்கீமோ இல்லைன்னா எதுனா ஒரு ஸ்கீம், சிடிஎஸ் கம்பைன்டு சைல்ட் ப்ரொடெக்ஷன் அந்த ஸ்கீம்ல சொல்லிட்டு பால்வாடி அங்கன்வாடி அது மாதிரி எதனா ஒரு ஸ்கீம்ல உங்களை வந்து சர்வ சிக்ஷா அபியான் இது மாதிரி ஸ்கீம்ஸ்ல வந்து உங்களை போட்டுட்டு ஒரு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல வந்து உங்களை கோஆர்டினேட் ஆஃபீஸரா போட்டுடுவாங்க. ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட்லயும் உங்களுக்கு பிஎஸ்சியில் ஆப்ஷன்ஸ்க்கு நேரு விவேகேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு சொன்னேன். ஸோ அது இல்லாம பிரைவேட்டா நீங்க என்ஜிஓஸ் வேலை செய்யற என்ஜிஓஸ்ல வேலை செய்யலாம். இல்லை நீங்களே ஓனா என்டர்பிரைனர் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நீங்களே ரன் பண்ணலாம். அது இல்லாம ஒரு பிரைவேட் எல்லா இண்டஸ்ட்ரியுமே சிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆர் கோஆர்டினேட்டர்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த சிஎஸ்ஆருக்கும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் தான் மெயின். ஸோ அடுத்தது வந்து மெடிக்கல் சைக்காட்ரி. மெடிக்கல் சைக்காட்ரி போனீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் முன்னாடியே நாங்கள் வந்து ஓரியன்டேஷன்ல சொல்லியிருந்தோம், ஒரு நம்ம யூனிவர்சிட்டிலேயே ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு பார்த்தீங்கன்னா அது எம்எஸ்டபிள்யூ மெடிக்கல் சைக்காட்ரி ஸ்பெஷலைசேஷன். மெடிக்கல் சைக்காட்ரி ஸ்பெஷலைசேஷன்னா என்ன, அது பார்த்தீங்கன்னா சைக்காட்ரி ஸ்பெஷல். இந்த இது நம்ம காமனா சொல்ல வந்தா வந்து கவுன்சிலிங், மனது மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு இங்க உங்களுக்கு கோச்சிங். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க 2 செமஸ்டர் நீங்க முடிக்கும் போதே ஃபைனல் இயர்ல தேர்ட் செம் ஃபோர்த் செமஸ்டர் உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேரியஸ் தெரபிஸ் அண்ட் இது சொல்லி டெக்னிக்ஸ். ஸோ ஒரு மெடிக்கல் சைக்காட்ரில என்ன தெரபிஸ் இருக்கோ டெக்னிக்ஸ்க்கோ அதில் நல்லா ட்ரெயின் பண்ணிடுவாங்க உங்களை. ஏன்னா நீங்க வந்து ஃபீல்ட் ஒர்க் போடும் போதே உங்களை பாண்டிச்சேரி ஜிப்மர்ல தான் போடுவாங்க. இந்த வருஷம் எல்லாருமே ஜிப்மர்ல போட்டுட்டு உங்களுக்கு லைவா நீங்க கத்துக்கலாம். நீங்க என்னென்ன தெரபிஸ் பண்ணணும் அதெல்லாம் கத்துப்பீங்க. அப்படி எல்லாம் பிரிச்சு போட்டாங்கன்னா பிம்ஸ், பாண்டிச்சேரி ஜிப்மரு, இந்த கருகாரம் ஹாஸ்பிட்டல் இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போடுவாங்க. ஸோ இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்மர்ல எப்போ எல்லா வருஷமே மெடிக்கல் சோஷியல் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். நீங்க வந்து போய் செக் பண்ணிக்கலாம். மெடிக்கல் சோஷியல் ஒர்க் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஜிப்மருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெக்டார் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அங்கேயும் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அது இல்லாமல் ஐசிஎம்ஆர்ல வருஷம்
சென்னையில் ஐசிஎம்ஆர்ல எத்தனையோ இது இருக்கு, கிளைகள் இருக்கு. அதாவது அக்வாட்டிக் ஸ்டடி இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஸ்டடி இருக்கு, மைனிங் ஸ்டடிஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வருவாங்க ஐசிஎம்ஆர். அதுலயுமே எம்எஸ்டபிள்யூ ஸ்பெஷலைசேஷன் ஆளுங்க எடுப்பாங்க. அதுல மெடிக்கல் செக்ரட்டரிக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நீங்க நிம்ஸ் பெங்களூர்ல இருக்க நிம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அங்க உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஃபெலோஷிப்போட உங்களுக்கு உங்க ட்ரைனிங்கோட உங்க ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. அது இல்லாம முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்ஜிஓஸ்ல வேலை செய்வீங்கல்ல, என்ஜிஓஸ்ல வந்து இப்போ மென்டல் ஹெல்த் என்ஜிஓஸ், பர்சன் வித் டிசேபிலிட்டி என்ஜிஓஸ், எல்டர்லி என்ஜிஓஸ்ல வந்து எல்டர்லி பிவிக் கேர் இது மாரிக்கான ட்ரைனிங் உங்களுக்கு படிக்கும்போது படிக்கிறதுனால இங்க இருக்கிற என்ஜிஓஸ்ல வேலை வாய்ப்பு அதிகம் மெடிக்கல் செக்ரட்டரி படிச்சவங்க. அதே மாதிரி நீங்க இண்டிவிஜுவலாவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல, நீங்க நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க, உங்களோட ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு நீங்களே ஒரு கவுன்சிலிங் ஒரு செஷன் கவுன்சிலிங் பண்ற மாதிரியும் இல்ல தெரபிஸ் பண்ற மாதிரி நீங்களே தனியா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ். ஆல் இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எய்ம்ஸ்லயும் சரி, எய்ம்ஸ் அப்புறம் மென்டல் ஹெல்த் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் இங்க பெங்களூர் சரி, அப்புறம் இல்லை மேலே டெல்லியில நான் ஒரு டெல்லியில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் இருக்கு. இங்க எல்லாத்துலயுமே எம்எஸ்டபிள்யூ ஸ்பெஷலைசேஷன் மெடிக்கல் சைக்காட்ரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு போகலாம். நீங்க கவர்மெண்ட் அதாவது மெடிக்கல் லைன்ல கவர்மெண்ட்லால ஒரு நல்ல பே ஒரு கெசட்டட் ஆஃபீஸ் பேர்ல போடுறதுனா நீங்க இதெல்லாம் போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து மெடிக்கல் சைக்காட்ரி. மற்றபடி ஜென்ரலா நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்றீங்க செகண்ட் செமஸ்டர் எண்டில் தேர்ட் செமஸ்டர் எண்டில் பார்த்தீங்கன்னா நீங்க டெல்லியில வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, அங்க இன்டர்ன்ஷிப் இருக்கு, பெய்டு இன்டர்ன்ஷிப், பார்லிமெண்ட்ல பெய்டு இன்டர்ன்ஷிப் இருக்கு. இதுங்கெல்லாம் நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். எப்ப நீங்க படிக்கும் போதே சொல்றேன், நீங்க தேர்ட் இயர் எண்டில் இல்லை செகண்ட் இயர் பிரேக்ல செகண்ட் இயர் லீவ்ல வெக்கேஷன்ல நீங்க இது மாதிரி இன்டர்ன்ஷிப் போகலாம். இதெல்லாம் பெரிய பேர் என்ன சொல்றேன், டெல்லியில போயிட்டு அங்க உங்களுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் இது எல்லாமே. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் மெடிக்கல் செக்ரட்டரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எதனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் என்கிட்ட. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவதுக்கு இந்த ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ சுரேந்தர் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். ஏன்னா ஒரு நிமிஷம் நீங்களே வந்து எப்படி சொல்றது குழம்பி போயிருப்பீங்க, என்னடா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்ட்டு. இன்னும் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எதனா ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருந்தா கேளுங்க. அதுக்கடுத்து அவர் நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகி போவார். நீங்க மைக் மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சுரேந்தர் அவங்க ஷோபனான்றவங்க கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸ்க்கு எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு அதெல்லாம் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் செட் ஆகும். நீங்க போய் கேர்ள்ஸ் நீங்க என்ன வெளியே போய் வேலை செய்ய முடியாது அதெல்லாம் அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் எல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம குரூப்பா தான் போய் வேலை செய்ய போறோம், அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்க தேவையில்ல. நீங்க ஹெச்ஆர்எம்ல போறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில போறீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ், எல்லா இண்டஸ்ட்ரியுமே வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட்லி உமன் கேண்டிடேட் தான் இருப்பாங்க. இப்ப நான் நிப்பான் இந்தியாவில பிளேஸ் ஆனேன், எனக்கு என் அடியில இருந்தவங்களும், நான் ஒருத்தவங்க அடியில இருந்து அவங்க வெல்ஃபேர் ஆஃபீஸர், அவங்க உமன் கேண்டிடேட் எம்எஸ்டபிள்யூ அவங்களும். ஸோ அது இல்லாம நீங்க வந்து பிஎஸ்சிஸ் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்ட் லைஃப் அது. நீங்க ஒரு என்எல்சி இது ஒரு என்எல்சில வாங்குறீங்க, எல்லாம் காரைக்கால் ஓஎன்ஜிஸ்ல வாங்குறீங்க, இல்ல சென்னையில இருக்கிற பெல்லுல வாங்குறீங்க, திருச்சி பெல்லுல ஜாப் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்ட் லைஃப் அது. உங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படி எல்லாம் ஒன்னும் பிரிச்சு பார்க்கறது இல்லை, தேவைப்படுறது இல்லை. நீங்க எந்த ஸ்பீட்ல வேணா நீங்க இதுல போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம்பஸ் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரியே பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் 100% பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு. கேம்பஸ் டிரைவ் வச்சு தான் நடந்துச்சு, ஆஃப் கேம்பஸ் தான் வச்சு நடத்தினாங்க. இந்த வருஷம் இப்போ அட் ப்ரெசென்ட் ஒருத்தவங்க வந்து விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிளேஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ அடுத்தவங்க எல்லாம் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் இருக்கு, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் லாஸ்ட் இயர் பண்ணாங்க, இந்த வருஷமே பண்ணுவாங்க. அதாவது பியூசிஸ் உள்ள போறீங்கன்னா நீங்க ஜேஆர்எஃப்
கிளியர் பண்ணிருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுல 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து நெட் எக்ஸாம் நெட் குவாலிஃபிகேஷன் மட்டும் போதும். இல்ல நீங்க பிஹெச்டி பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து ஜேஆர்எஃப் ஃபெலோஷிப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் போகணும். ஸோ ஒரு பியூசிஸ் உள்ள போனோம்னா நீங்க நெட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதும். நெட் எக்ஸாமுக்கான மார்க் நீங்க ஜேஆர்எஃப் மார்க் நெட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் இருக்கும். ஒரு 12 மார்க் வித்தியாசம் இருக்கும், சில டைம் 20 மார்க் கூட வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்தா தான் ஜேஆர்எஃப் கிடைக்கும். நீங்க அதுல இருந்து ஒரு 20 மார்க் 12 மார்க் கம்மியா எடுத்தீங்கன்னா நெட் எக்ஸாம் கிடைச்சிரும். ஸோ நெட் வந்து பியூசிஸ் உள்ள போறதுக்கு நெட் இஸ் ஒன்லி எலிஜிபிலிட்டி. ஜேஆர்எஃப்ல நெட் இருந்தா போதும். கேம்பஸ் ட்ரைவ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம் வரமாட்டாங்க, பிரைவேட் தான் வருவாங்க. பிரைவேட்லயுமே நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், முருகப்பாஸ், டிவிஎஸ் குரூப்ஸ், லூகாஸ் டிவிஎஸ், இதுமாரி இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வருவாங்க. கவர்மெண்ட் டிரைவ் எல்லாம் வந்து நீங்க நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறது தான். கவர்மெண்ட் எல்லாம் எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் டிரைவ் எப்பயுமே நடக்காது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ வந்து லிமிடெட் கோர்ஸ் தான். பட் எம்பிஏ பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட் ஆஃபர் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்லயும் ஆஃபர் பண்ணுவாங்க, நிறைய கவுண்ட்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. பட் எம்எஸ்டபிள்யூ லிமிட்டடான பாண்டிச்சேரி அதாவது பாண்டிச்சேரி டெரிட்டரியிலே யூனிவர்சிட்டியில மட்டும்தான் எம்எஸ்டபிள்யூ இருக்கு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா 60 சீட்ஸ் இந்த தாடி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, 65. நாங்க படிக்கும் போது 50+. அப்படி பார்க்கும்போது செகண்ட் இயர்ல ஸ்பெஷலிஸ்ட் வயசு வந்து நம்ம பிரியும் போது ஹெச்ஆர்ல பாத்தீங்கன்னா 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த லாஸ்ட் இயர்ல வந்து ஹெச்ஆர்எம் வந்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தாங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இவங்க வந்து கண்டினியூஸா ஒன் இயர் வந்து ஒரு 6 மந்த் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போவாங்க, அடுத்து 6 மந்த் வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போவாங்க. ஸோ இவங்க கீப் ஆன் தே ஹேவ் டச் வித் ஹெச்ஆர். அவங்க வந்து இந்த கம்பெனி ஹெச்ஆர்சி பார்ப்பாங்க, அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி ஹெச்ஆர்சி பார்ப்பாங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ ஹெச்ஆர் கூட கான்டாக்ட் கிடைக்கும் போது அவங்க நிறைய இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுவாங்க. உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர்ஸ் நிறைய வரும். இப்ப ஈவன் சுரேந்தர் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 2007 இருந்து இந்த 2019 வரைக்கும் முடிச்சிருக்க ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே, அதாவது எங்க அலுமினஸ் இருக்காங்க, அதாவது அலுமினிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஹெச்ஆர்ல கான்டாக்டா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செக்டார்ல, ஈவன் பப்ளிக் செக்டாரையும் சரி பிரைவேட்டார்லயும் ஹெச்ஆரா இருப்பாங்க. அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. கன்சர்ன்ட் ஹெச்ஆர் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன். அவங்களுக்கு வந்து சார் இந்த மாதிரி நம்ம கம்பெனிஸ்ல வேகன்சி இருக்கு, நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தா அப்ளை பண்ண சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து கேம்பஸ் டிரைவ்லாம் வருவாங்கலாம் எதிர்பார்க்கறதோட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நிறைய. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சுரேந்தர் இருக்கிற குரூப்ல இந்த ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த வருஷத்துக்கு நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்கு. அதுல அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு போயிடலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இதுதான், உங்களோட வில்லிங்னஸ் தான். ஸோ அதனால வந்து ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேஸ்மெண்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சுரேந்தர், அருண்ராம் கேட்டிருக்காரு, ஐ எம் ஏ பிடெக் மெக்கானிக்கல் கிராஜுவேட், எம்எஸ்யூ ஹெச்ஆர்எம் பிளேஸ்மெண்ட்க்கு யூஜி இம்பாக்ட் இருக்குமா அப்படின்ட்டு. பிடெக் முடிச்சிருக்காரு, அப்புறம் அதாவது ஹெச்ஆர்எம் நான் படிச்சா எனக்கு அந்த பிடெக் படிச்சதுனால இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா. அருண் அவர் பேரு அருண். நானுமே ஒரு பிடெக் கிராஜுவேஷன், ஒரு ட்ரிபிள் கிராஜுவேட்டு. ஸோ நீங்க வந்து இன்ஜினியரிங் பிளஸ் ஒரு எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து நாளைக்கு என்எல்சி ஒரு பெரிய பெரிய பியூசிஸ்ல போகும்போது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் உங்களை தான் எடுப்பாங்க. ஏன்னா அது ஏற்கனவே அந்த உங்க ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும். ஸோ அப்ப இருக்கும்போது அந்த எம்ப்ளாயிஸ் கூட ஈஸியா மிங்கிள் பண்றதுக்கும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அதிகமா தெரிய வரும். பிளஸ் உங்களோட ஹெச்ஆர் வேலை. ஸோ இந்த மாரி பிடெக் பிளஸ் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம் எடுக்கிறவங்களுக்கு ஸ்கோப் அதிகம். ஏன்னா நானுமே பிடெக் பிளஸ் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம். அப்படியா ப்ரோ? ஹாய் ப்ரோ, நான் பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ப்ரோ. அதுதான்பா, மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஹெச்ஆர்எம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் அதிகம் தான். ஏன்னா நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது நீங்க உங்களுக்கு லைன் எங்குமே தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அதனால வந்து ஒரு லேபர்ஸ்க்கான என்னென்ன கஷ்டம் இருக்கும் அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் நீங்க அவங்க அந்த இண்டஸ்ட்ரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன வெல்ஃபேர் கொடுக்கலாம் அதெல்லாம் ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஜேவியர் கேட்டிருக்காங்க, வாட் அபவுட் சாரி இந்த பிரைவேட்ல வந்து ஸ்டார்டிங் சேலரி எப்படி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஹெச்ஆர் ட்ரைனிக்கு வந்து மினிமம் 15,000 கொடுக்குறாங்க, மேக்சிமம் 20 கொடுக்குறாங்க. நீங்க வந்து இது வந்து நான் சொல்றது பாண்டிச்சேரியில நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, நீங்க சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் போனீங்கன்னா ஒரு 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 50 பேர் வேலை செய்யற இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 12 தான் கொடுப்பாங்க. பட் ஒரு இண்டஸ்ட்ரி பெரிய பாண்டியில எத்தனையோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அங்கெல்லாம் உங்களுக்கு ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல, அந்த ரெப்புடேஷன் மெயின்டைன் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி 17ல இருந்து 20 வரைக்கும் கொடுப்பாங்க. பட் ஆஃப்டர் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பே ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் வில் கோ அப் டு ஆஃப்டர் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் 35 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம நீங்க பியூசிஸ் உள்ள போனீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், நீங்க வந்து ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு கான்செப்ட் எடுத்துங்க. இந்தியாவில் வந்து எம்எஸ்டபிள்யூ கோர்ஸே கம்மி. எம்எஸ்டபிள்யூ கோர்ஸே கம்மின்றதுனால அதோட ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறவங்க, அதுல ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா கம்மி. ஸோ இவங்க வந்து நீங்க வந்து இவங்களுக்கும் எம்பிஏ ஹெச்ஆருக்கும் இவங்க 2 பேருமே வந்து அந்த இந்த வேலைக்கு காம்படிட் பண்ண போறீங்கன்னா ஹெச்ஆர் வேலைக்கு நீங்க நெட் எக்ஸாம் போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க லேபர் வெல்ஃபேர் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எம்எஸ்டபிள்யூ ரிலேட்டடா இருக்கும் சிலபஸ். ஸோ நீங்க கிளிக் பண்றது இல்ல காமன் என்ட்ரன்ஸ் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ்ல போறதுனாவும் உங்களுக்கு 2 பேருக்குமே ஈக்குவல் டஃப் காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்க ஈஸி. ஸோ இதான் உங்களுக்கு பிரைவேட்லயும் சேலரிக்கான இது. ஸோ சேவி பிரான்ஸ் கேட்டிருக்காங்க, பிஏ இங்கிலீஷ் எம்எஸ்டபிள்யூ ப்ரியாரிட்டிஸ். அதாவது ஜேவியர் உங்களுக்கு இந்த ஆன்சர் அதாவது நம்ம எலிஜிபிள் கிரைட்டீரியாவே அதாவது எல்லா கோர்சஸும், அதனால இங்கிலீஷ், சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிலாம் இல்லை. நீங்க வரும்போது நியூவா ஒரு ஃபீல்டுக்கு வரீங்க சோஷியல் ஒர்க் அப்படின்னும் போது காமனா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த 2 yearsல எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் 2 yearsல நீங்க எப்படிலாம் உங்க ஸ்கில்ல என்ஹான்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இட் எப்படின்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் யூ. ஆனா பட் டீச் பண்றது எல்லாமே காமனா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலி அந்த நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்றலாம் வந்து இது பண்ண வேணாம். ஸோ அதை பத்தி ஒரே பண்ணிக்க வேணாம். அதுதான் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பாத்தீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே உங்களுக்கு இந்த அப்சர்வேஷன் விசிட்னு ஒன்று கூட்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களை வந்து இப்ப உங்களுக்கு மூணு ஸ்பெஷலைசேஷனுமே உங்களுக்கு கூட்டு போவாங்க. ஒரு என்ஜிஓக்கும் கூட்டு போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போவாங்க, இண்டஸ்ட்ரிக்குமே கூட்டு போவாங்க. ஸோ அப்ப நீங்க வந்து நீங்க நேரடியா பார்க்கும்போது எனக்கு இது எனக்கு என்னோட பர்சனல் கேரக்டருக்கு, என்னோட ட்ரைப்ஸுக்கு இந்த வேலை தான் செட் ஆகும், நான் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எடுத்தா எனக்கு செட் ஆகும் நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்ல நம்ம நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, நம்ம வந்து இண்டஸ்ட்ரி தான் போறது செட் ஆகும். அப்படி இல்ல எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து நல்ல இது மாரி நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் நீங்க ஃபீல்ட் ஒர்க் போக போறீங்க. அப்பயே உங்க வந்து நீங்களே ட்ரெயின் ஆயிடுவீங்க. அப்ப நீங்க வந்து தேர்ட் செமஸ்டர் வந்து உங்ககிட்ட ஸ்பெஷலைசேஷன் கேட்கும் போதே அப்பயே நீங்க வந்து உங்களுக்கே தெரிய வரும், நான் என்ன எடுக்க போறேன், எனக்கு வந்து இதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ஒரு இதுக்கு வந்துருவீங்க, எடுக்கிறதுக்கு வந்துருவீங்க, அந்த ப்ரையாரிட்டிக்கு வந்துருவீங்க. So any other doubt regarding opportunity scopes? திரும்பியும் வந்து ஒரு சம்மரி மாதிரி பண்ண சொன்னாங்க 3 ஸ்பெஷலைசேஷனும். நீங்க ரெடியா இருந்தா பண்ணலாம், ஏன்னா பட் யூடியூப்ல இருக்கிறதுனால அது நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம். இஃப் சுரேந்தர் சார் இஸ் ரெடி தென் வி வில் கோ. சம்மரின்றது ஒண்ணு நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம். பட் அஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நீங்க ஹைலி செட்டில் ஆகணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடனே வேலை கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எம்எஸ்டபிள்யூ எடுக்கலாம். அதுலயும் ஹைலி சேலரி எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹெச்ஆர்எம் ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு, யூபிஎஸ்சில அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர் வேலை இருக்கு, பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் எக்ஸாம் வேலை இருக்கு. அப்ப ஒரு வேலை சொல்ல மறந்துட்டேன், சாரி. யூபிஎஸ்சில என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. இந்த வருஷம் கூட உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் 451 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ் பாத்தீங்கன்னா லேபர், நீங்க இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறது தான் சிலபஸே.
ஸோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் வேலை யூபிஎஸ்சியில் வர்றது இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் நீங்கள் ஃபீல்டு விசிட் போறீங்கல்ல, உங்க ஃபீல்டு விசிட் போகும்போது இண்டஸ்ட்ரியில நல்ல கான்டாக்ட் வந்துடும். நீங்க வந்து மற்ற ஒரு இன்ஜினியரிங் போறீங்க இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் போறீங்க, அவங்களுக்கும் ஒரு ஹெச்ஆர் இன்டர்னா பார்த்தீங்கன்னா வித்தியாசம்னா அந்த இண்டஸ்ட்ரியில ஹெச்ஆர் தான் வந்து ஒரு ஹெட்டா இருப்பாங்க. எல்லாருமே ஹெச்ஆர் தான், எல்லாத்துக்குமே ஹெச்ஆர் தான். ஸோ அந்த அவர்கிட்டயே நீங்க அடியில் இருக்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அது மூலியமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. பிரைவேட்டா நம்ம யூனிவர்சிட்டிலேயுமே நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நேரு யுகேந்திரா இருக்கு, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் போஸ்டிங் இருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்ல எப்பவுமே வருஷம் வருஷம் உங்களுக்கு சைல்டு ஆஃபீஸர், சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ், இதுமாரி உமன் கமிஷன்ல ஆஃபீஸர்ஸ் இதுமாரி லைனா எடுத்துட்டு இருப்பாங்க. ப்ரோக்ராம் கமிஷன் ஆஃபீஸர்ஸ், என்ஐஆர்டி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், அதெல்லாம் காந்தியின் ஃபெலோஷிப், இதுமாரி எத்தனை அதாவது எல்லா மினிஸ்ட்ரியுமே ஃபெலோஷிப் இருக்கு. பார்லிமெண்ட்ல ஃபெலோஷிப், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஃபெலோஷிப், இது எல்லாமே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் போய்க்கலாம். மெடிக்கல் சைக்காட்ரி சொன்ன மாதிரி ஜிப்மர்ல மெடிக்கல் சைக்காட்ரி போஸ்டிங் இருக்கு. நிம்எம்ஸ் பெங்களூர்ல போஸ்டிங் இருக்கு. எய்ம்ஸ் இதுமாதிரி ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்லயுமே மெடிக்கல் சோஷியல் ஒர்க் போஸ்டிங் எடுப்பாங்க. அதுல பிரைவேட்ல இருக்க நீங்க போற ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃபீல்ட் ஒர்க் போறீங்க பாத்தீங்க, பிம்ஸ் போவீங்க, இதுமாதிரி இந்திரா காந்தி போவீங்க, போவீங்க, இதுமாரி இடத்த போகும்போதுமே உங்களுக்கு வந்து அங்க பிம்ஸ்ல வந்து நம்ம அலுமினி இருக்காங்க, ஏற்கனவே பிளேஸ் ஆயிருக்காங்க, அங்க வேகன்சி உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. கவர்மெண்ட் லைன்ல உங்களுக்கு டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஜிப்மர், எய்ம்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கு. அதுலனா நீங்க என்ஜிஓஸ்ல நீங்க வேலைக்கு போகலாம். ஒரு மெடிக்கல் செக்டர் இந்த 3 பேருமே இல்ல எனக்கு வந்து நான் வந்து தனியா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓனா உங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடுங்க. உங்க ஓன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு நீங்க ரன் பண்ணலாம். ஆஸ் ஹெச்ஆர்எம் ஸ்டார்ட் அப்பா நீங்க வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி எம்ப்ளாயி என்ரோல்மெண்ட் பண்றது, எம்ப்ளாயி பெனிஃபிட் கொடுக்கறது, சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லாம் ஒரு ஆப் மூலியமா அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணிக்கிறது, அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிடி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஓனா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுக்கலாம். எம்என்பி வந்து ஓனா நல்லா அவங்களோட தெரபிஸ், கவுன்சிலிங் ஸ்கில் எல்லாம் நல்லா வளர்த்தீங்கன்னா நீங்க ஓனா நீங்க வந்து ஓனா கிளினிக் ஒரு சென்டர் மாதிரி நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதான் ஒரு காமனான ஒரு சம்மரி. நீங்க யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம் ஃபுல் ஸ்பெஷலைசேஷன். அப்படிலாம் டவுட் இருந்தா நீங்க அந்த நம்ம வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப்லையும் கேளுங்க. ஓகேவா? ஸோ ரிகார்டிங் என்ட்ரன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா, என்ன மாதிரி சிலபஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெயினா கொஸ்டின் பேப்பருக்கு வந்துடலாம். இந்த வருஷக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து சின்ஸ் இது வந்து எனி டிகிரின்றதுனால உங்களுக்கு கம்பைன்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து கலப்பு ஒரு எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ ஒரு நான் வந்து காமனா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு வந்து பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இது 3 அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல வரவங்களுக்கு ஏற்கனவே அவங்க அவங்களோட ஃபைனல் இயர்ல வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க சில காலேஜஸ்ல. ஸோ அது நல்லா ட்ரெயின் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் மேக்ஸ் வந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்பீடு, போட்டு, ஒர்க் அண்ட் டைமு, டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு டைமு, இது மாரிக்கான கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அது ரீசனிங் பாத்தீங்கன்னா ரீசனிங் நம்பர் சீரீஸ், இமேஜ் சீரீஸ், ஆல்பபெட் சீரீஸ், அப்புறம் பிரெட் ரிலேஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்புறம் கரெக்ட் ஸ்பெல்லிங்ஸ், கரெக்ஷன்ஸ், அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் போடுறது, இது மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க அதிகமா வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜிகே, அதாவது இந்த அரிஹான் புக் ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்க, அது கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எல்லாமே நீங்க சோஷியல் ஒர்க் ரிலேட்டடா போங்க. இப்போ வந்து பாலிட்டி எடுக்கிறீங்க, பாலிடிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்குமே படிச்சிட்டீங்கன்னா இந்த நம்பர் எதுக்கு வரும், ஆர்டிகல் 19 எதுக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்பீச் 19, அப்படி இது மாரி கரெக்டா இது படிச்சிருங்க. அப்புறம் பேசிக் பாத்தீங்கன்னா பாலிட்டியில வந்து 10 ஷெட்யூல் இருக்கு பாத்துங்க. 10 ஷெட்யூலுக்கு என்னென்ன எது எங்க வரும்னு சொல்லிட்டு பாத்துக்குங்க. 10 ஷெட்யூல்ல
ஒரு ஷெட்யூலுக்குமே ஒரு இது இருக்கு. அந்த ஷெட்யூல் எதுக்கு வருதுன்னா, அதுலயுமே நீங்க கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டட் பார்க்கணும்னா வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து எங்க வருதுன்னு பாத்துங்க. அர்பன் முனிசிபாலிட்டி இதெல்லாம் எங்க வருதுன்னு பாத்துக்குங்க. மோஸ்ட்லி டிபிஎஸ்பில இருந்து சோஷியல் ஒர்க் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து காமன் குவாலிட்டியில வந்து ஹிஸ்டரியில இருந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மூமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் சோஷியல் மூமெண்ட்ஸ், இப்போ பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், இது மாரி சமாஜ் அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்க, இதான். அப்படி இல்லைன்னா உமன்ஸ் ரிலேட்டட், சைல்டு ரிலேட்டட் வந்து சோஷியல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கோ நீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. சோஷியல் மூமெண்ட்ஸ் அது நீங்க அந்த புக்ல அரியான் புக்ல இருக்கும் பாருங்க. சோஷியல் மூமெண்ட்ஸ் யார் ஆரம்பிச்சாங்க, பேரு, அவரோட பேரு, இது மாரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஜாகிரபில பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலா தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது எந்த ஸ்டேட்ல வந்து இது வீட்டு ரைஸ் அதிகமா இது பண்றாங்க அது மாரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் கேட்டுடுவாங்க. எந்த ஸ்டேட்ல எது பாப்புலேஷன் ஸ்டேட்டு. இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருப்பாங்க, சென்சஸ் இருக்கு பாருங்க, 2011 சென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்தியாவோட லிட்ரஸி ரேட் என்னது, இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ என்னது, இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி என்னது, டாப் 3 ஸ்டேட்ஸ் இந்தியாவில், டாப் 3 பெரிய ஸ்டேட், சின்ன ஸ்டேட், டாப் 3 ஹைலி லிட்ரஸி ஸ்டேட், பிலோ பாவர்ட்டி லைன் ஸ்டேட், இது மாரி சென்செக்ஸ்ல இருந்து கேட்டுருவாங்க கொஸ்டின்ஸ். ஜென்ரல் இன்டர்நேஷனல் என்ஜிஓஸ், நேஷனல் என்ஜிஓஸ் அது மாரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நேஷனல் என்ஜிஓஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வருஷம் அவங்க எதனா ஒரு புக்கு, எதனா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு பேங்க் எதனா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு பேங்க் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, யூஎன் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, அதே மாதிரி ஜென்ரலா இருக்கிற வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ். இந்தியாவுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் போனோம்னா சோஷியல் ஒர்க் ரிலேட்டடா, இப்ப சோஷியல் ஒர்க் ரிலேட்டடா அவார்ட்ஸ் என்ன இருக்கா பாருங்க. நோபல் பிரைஸ்ல எதனா பேர் கொடுத்துருக்காங்களா பாருங்க, நோபல் பிரைஸ். இல்ல இந்தியாவுக்குள்ள டாப் அவார்டு பாருங்க, பாரத் ரத்னா, பத்மபூஷன், அது மாரி அதுல அந்த ஃபீல்ட்ல யாருன்னா சோஷியல் ஒர்க் இருக்காங்க பார்த்தேன். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு இப்ப என்ன நடக்குது, இப்ப பார்த்தா கொரோனா தான் நடக்குது. கொரோனா ரிலேட்டட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறது ஒரு கஷ்டம் வரலாம், கொரோனா அது மாரி எதனா ரிலேட்டட். அது இல்லைன்னா நீங்க வந்து மினிஸ்ட்ரிஸ், இப்ப இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அது மாரி ஸ்கீம்ஸ், இப்ப இந்த கொரோனா ரிலேட்டட் ஸ்கீம்ஸ், அது மாரி ஸ்கீம்ஸ் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா நீங்க வந்து அது சோஷியல் ஒர்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். சோஷியல் ஒர்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்னா இந்த சில புக்ஸ் எல்லாம் இருக்கு சோஷியல் ஒர்க்ல, இந்த புக்ஸ் எல்லாம் யார் ஏதனான்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்க வர அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதும், நீங்க ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிடுவீங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் அந்த ஜிகே அரியாந்த் புக்ல இருக்கிறத நீங்க கவர் பண்ணாவே போதும். பாலிட்டி, ஜியாகிரபி, ஹிஸ்டரியில வந்து இது மாரி, அதே மாதிரி ஹிஸ்டரியில நேஷனல் மூவ்மெண்ட்ஸ்னு இருக்கு பாருங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்போ நடத்தினாங்க, இது மாரி வித்தியாச மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த மாரி அது மாரி மூவ்மெண்ட் எந்த இயர், அப்படி இல்லைன்னா அது யார் எடுத்து நடத்தினாங்க, அது மாரி கொஸ்டின்ஸ் வரும், நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் பேசிக்ஸ் எப்பவுமே. ஏன்னா இது எனி டிகிரின்றதுனால உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கலந்து தான் வரும், கம்பைண்டா தான் வரும். ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். நீங்க 100 கொஸ்டின்ஸ்ல, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், 100 கொஸ்டின்ல நீங்க வந்து 40 கொஸ்டின்ஸ் மேல எடுத்துட்டீங்கன்னா வந்து நீங்க எல்லாம் ஆல் இந்தியா ரேங்கிங்லயே வந்துடுவீங்க. ஸோ ஒன்ஸ் ஆல் இந்தியா ரேங்கிங்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டாப் 10 ஃபர்ஸ்ட் 10 வரைக்கும் பாத்தீங்களா, நம்ம யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இந்த இது இருக்கு. நான் MSW கூட சொல்றேன், MSWல டாப் 10 வந்தீங்கன்னா, ஆல் இந்தியால ஃபர்ஸ்ட் டாப் 10 வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரவருக்கு வந்து 10,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, ரெண்டாவது வரவருக்கு 7,500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, மூணாவது வரவருக்கு 5,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, 4வதுல இருந்து 10வது வந்த எல்லாருக்குமே 3,750 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அது நீங்க ஜாயின் பண்ண உடனே கிடைக்கும் உங்களுக்கு, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அது இல்லாம நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல டாப்பரா வரீங்க, புரியுதுங்களா? இப்ப வந்து இது வந்து ஆல் இந்தியா, நீங்க என்ட்ரன்ஸ்ல நீங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது இல்லாம நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்துட்டீங்கன்னா செமஸ்டர் நடக்கும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், இந்த ஒரு செமஸ்டர்லயுமே டாப் 10 வரீங்க பாருங்களா. இப்ப 65 பேர் படிக்கிற பாருங்க, 65ல ஃபர்ஸ்ட் டாப் மார்க் எடுக்கிற பாருங்க 10 பேர். இந்த 10 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வந்தா 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, ரெண்டாவது வந்தா 7,500 ரூபாய் கொடுப்பாங்க, மூணாவது வந்து 5,000 ரூபாய் கொடுப்பாங்க, 4வதுல இருந்து 10வது வரைக்கும் 3,750 ரூபாய் கொடுப்பாங்க.
டாப் 10s எவ்ரி செமஸ்டர் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் இருக்கு, மற்றபடி ஸ்டேட்ல இருந்து வந்து ஓபிசி ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து படிக்கும் போதே நீங்க வந்து நல்லா இல்ல நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்லயே படிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காசு நீங்க கட்டுற ஃபீஸ் உங்களுக்கே ரிட்டர்ன் வர மாதிரி நீங்க அழகா பாத்துக்கலாம் ஸ்காலர்ஷிப் மூலியமாவே. ஸோ இதான். ஸோ சுரேந்தர் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே அப்டேட் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணுவோம். ரிகார்டிங் அதாவது சோஷியல் ஒர்க் ரிகார்டிங் கொஷின்ஸ்க்கு எப்படிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், என்னென்ன மாதிரியான அதாவது கொஷின்ஸ்லாம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுறோம், அதையும் பார்த்துங்க. பட் பேசிக்காகவே வந்து நாங்கள் அந்த ஹரிகாந்த் புக்கு ஒன்று அப்லோட் பண்ணோம். ஈவன் இன்னொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் இருந்துச்சோ, ஸோ சுரேந்தர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஓவராலாக பார்த்துங்க. அதுக்கடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஓவரால் செஷனை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். கண்டிப்பாக என்ட்ரன்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ், ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 4 மார்க், அதாவது 4 மார்க்ஸ். அமரன் கேக்குதா? ஓகே, ஒரு கொஷின்ஸ்க்கு 4 மார்க்ஸ். அப்போ 100 × 4 400 மார்க்ஸ். சப்போஸ் நீங்க ஒரு கொஷின் தப்பா எழுதுறீங்கன்னா ஒரு மார்க் மைனஸ் ஆகும், டிடெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா கரெக்டான நீங்க 4 கரெக்டான எழுதுற ஆன்சர்ல இருந்து ஒரு மார்க் டிடெக்ட் ஆகும். அதாவது 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். நீங்க வந்து தப்பா போட்டீங்கன்னா ஒரு மார்க் போயிடும், உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கோர் பண்ணதுல இருந்து ஒரு மார்க் போயிடும். ஸோ எப்படி எக்ஸாம் ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாம் முன்னாடி போகும்போது நாங்க சொல்லுவோம் என்ன மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணோம், எப்படி வந்து இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் இது எப்படி எல்லாமே எக்ஸாம் முன்னாடி சொல்றோம். ஸோ நீங்க இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ சுரேந்தர் சொன்ன மாதிரி நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல உள்ள வரும்போது உங்களுக்கான ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. இப்போ சோஷியல் ஒர்க்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரி ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி ரிசர்வேஷன் போது 25% ரிசர்வேஷன் அதில் கொடுக்கறதுனால ஸோ 765 சீட்ஸ்னா உங்களுக்கு வந்து 16 சீட்ஸ், அதாவது 16 சீட் கன்ஃபார்ம் சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 16 சீட் யாருக்கு ரிசர்வ்னா பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி, அதாவது காரைக்கால், மாஹே, யானாம், அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பாண்டிச்சேரி, இதுல இருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது இந்த 17 பேரும் நல்லா என்ன பண்ணா ப்ரிப்பேர் பண்ணுனா கண்டிப்பா அவங்க ஆல் இண்டியா கோட்டால போயிடுவாங்க. அப்படி போகும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருப்பாங்களோ அவங்க பாண்டிச்சேரி ரிசர்வேஷன்ல வருவாங்க. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க நீங்க பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இனிமேட்டு போஸ்ட் பண்றதெல்லாம் படிச்சாலே மோர் தென் எனஃப், நீங்க எல்லாரும் கண்டிப்பா உள்ள வரலாம். ஏன் சொல்றோம்னா நாங்க ஒரு கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா நாங்க 3 பேர் இப்போ இந்த செக்ஷன் ஹேண்டில் பண்றவங்க வந்து சோஷியல் ஒர்க் தான். ஸோ அதனால எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ டோன்ட் வரி அபவுட் என்ட்ரன்ஸ், ப்ரிப்பேர் வெல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க நல்லா ஒரு பெரிய ஜாப் போகணும், நல்லா ஹைலி செட்டில் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க MSW எடுக்கலாம். அதுலயும் ஸ்பெஷலைசேஷன் HRM எடுக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒன்றும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சும்மா யதார்த்தமாவே கூகுள்ல போயிட்டு பவர் கிரிட் கார்பரேஷன் HR ரெக்ரூட்மெண்ட், கோல் இந்தியா HR ரெக்ரூட்மெண்ட், ஆயில் இந்தியா HR ரெக்ரூட்மெண்ட், NLC HR ரெக்ரூட்மெண்ட் போய் பார்த்துட்டீங்கன்னாவே அவங்களோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுலேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ சேலரி என்ன எப்படின்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்குமே நல்லா ஒரு உங்களுக்கு ஸ்கோப் அதிகம். ப்ளஸ் கவர்மெண்ட் லைன்ல போகிறதுக்கு இன்னும் ஸ்கோப் அதிகம். இல்லை நான் வந்து சிவில் சர்வீஸ் படிக்க போறேன் எல்லாம் எடுக்கிறேன் அப்படியெல்லாம் பண்ணின்னு வந்தீங்கன்னா இது நீங்க தாராளமாக எடுக்கலாம், சோஷியல் ஒர்க் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சிவில் சர்வீஸ்ல மெயின்ஸ் பேப்பர் நீங்க ஏதும் போது 4 பேப்பர் ஏதும் போதும் நீங்க சோஷியல் ஒர்க் படிக்கிற சிலபஸ் கவர் ஆயிடும், 4 பேப்பரும் கவர் ஆயிடும். நீங்க வந்து சாலிடா நீங்க சிவில் சர்வீஸ் கூட நீங்க அதெல்லாம் என்ன குரூப் 1 எக்ஸாம் யாருங்க எடுத்து ஏதலாம். ஆமா, சுரேந்தர் சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப சோஷியல் ஒர்க் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து 2 விதத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அணுகுவாங்க. ஒன்னு வந்து பியூரா நான் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்பிகேஷன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சோஷியல் ஒர்க் முடிச்சு ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து சாட்டிஸ்பிகேஷன் சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து
என்ன வேணா பண்ணலாம். ஒரு சோஷியல் ஒர்க் கோர்ஸ் எதுக்குன்னா உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன மாதிரிலாம் நீங்க சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து 2 இயர்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணிடுவாங்க. கிரவுண்ட் லெவல்ல எல்லாம் நீங்க கத்துக்கலாம். நீங்க வந்து எப்படின்னா யாரெல்லாம் வந்து நான் வந்து இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா சோஷியல் ஒர்க் பண்ணலாம். இன்னொன்று நான் சோஷியல் ஆக்டிவிஸ்டா மாறணும், நான் வந்து கன்சர்ன் இப்ப ட்ரைப் பீப்புளுக்காக ரைட்ஸுக்காக நான் போராடணும், மற்றபடி என்ன ஒரு ரூரல் கம்யூனிட்டியில ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை எடுத்து நான் பேசணும் அப்படின்னாலும் இந்த சோஷியல் ஒர்க் உங்களுக்கு வந்து என்எஃப் நாலேஜ் தரும். நீங்க அந்த 2 இயர்ஸ்ல ஓவரால் வந்து இந்தியாவில் இருக்கிற சோஷியல் ப்ராப்ளம்ஸை படிச்சிருப்பீங்க. செப்பரேட் கம்யூனிட்டி இருக்கும், இப்போ விமனா இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும், ட்ரைபலா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆர்பிடபிள்யூ அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கான ப்ராப்ளம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பார்க்கணும்னாலும் பாத்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு வந்து நிறைய இந்தியா ஃபுல்லா நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. ஸோ அவங்க எதுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு சாட்டிஸ்பிகேஷன் இருந்தா எதுல வேணா போய் ஒர்க் பண்ணலாம். சுரேந்தர் சொன்ன மாதிரி நீங்க சோஷியல் என்டர்பிரினர்ஷிப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து இதுல என்ன சொல்றது, இதுல நாங்க இவ்வளவு நேரம் ஒரு 1.5 hour பேசியிருந்தாலும் நாங்க நிறைய விஷயம் டச் பண்ணல, ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாண்டிச்சேரி பேஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நாங்க பார்த்த வரைக்கும் அந்த சோஷியல் ஒர்க்னா என்னன்னே தெரியல. ஸோ அதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான். நீங்க எதுல வேணா அப்ளை பண்ணுங்க, நீங்க யூனிவர்சிட்டியில எந்த ப்ரோக்ராம் வேணா அப்ளை பண்ணுங்க. சோஷியல் ஒர்க் இந்த ஏன்னா சோஷியல் ஒர்க்கை பத்தி தெரிஞ்சிட்ட உடனே இப்போ வந்து கீர்த்தின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, கீர்த்தி நான் வந்து சோஷியல் ஒர்க் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு இம்பாக்ட் தான் இது. நாங்க இப்போ இந்த அளவுக்கு சொன்னோம்ல, அதோட இம்பாக்டா நான் பாக்குறேன். ஸோ நிறைய பேர் வேரியஸ் ஸ்ட்ரீம்ல இருப்பீங்க. இப்போ நாங்க இந்த ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னோம், சோஷியல் ஒர்க் பத்தி நிறைய ஏரியாஸை கவர் பண்ணோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கிராக் பண்ணிட்ட உடனே நீங்க வந்து எந்த சூஸ் வேணா பண்ணுங்க. நீங்க எம்பிஏ கூட நீங்க போகலாம், வேற எதனா சயின்ஸ் ஸ்ட்ரீம் சோஷியாலஜி எடுத்துருக்கீங்களா, இல்ல எதனா சோஷியல் சயின்ஸ்ல எது வேணா போகலாம். பட் எம்எஸ்டபிள்யூ நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க கிராக் பண்ணிட்ட உடனே அது உங்களோட சாய்ஸ், நீங்க எடுத்து படிக்கலாமா இல்லையான்ட்டு. மற்றபடி நாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க உங்க ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். நம்ம வந்து செஷன் கரெக்டா 1.5 hour தான், கிட்டத்தட்ட வந்துட்டோம், இன்னும் 1 minute தான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபீட்பேக் போகலாம். டவுட்ஸ் இருந்தா நீங்க எல்லா கமெண்ட்லயே பேசுறீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டீங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிடுறேன். நீங்க ஜாயின் பண்ணும்போது 20,000 கட்ட வேண்டியதா இருக்கும் அகாடமிக் மட்டும். சப்போஸ் நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ற மாதிரியா இருந்தா அதுக்கு ஃபீஸ் தனி. நீங்க வந்து அகாடமிக் ஜாயின் பண்ணும்போது 20,000 கட்ட வேண்டியதா இருக்கும். ரூரல் கேம்ப் போறோம்ல, அந்த ரூரல் கேம்ப் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட மணி தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நியர்லி ஒரு 3,000 to 4,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல ஸ்டடி டூர், அந்த ஸ்டடி டூருக்கு ஒரு 4,000 அப்படி கட்ட வேண்டியதா இருக்கும். நீங்க ஸ்டடி டூர் செகண்ட் இயர் போகும்போது நீங்க பே பண்ணதுல இருந்து ஒரு 1,000 rupees கிட்ட உங்களுக்கு வந்து திரும்பி கொடுத்துருவாங்க. ஒரு 4,000 கொடுக்குறீங்கன்னா 1,000 திரும்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஒர்க் போறீங்கல்ல, நீங்க எவ்ரி வீக் வந்து ஒரு 2 days ஃபீல்டு ஒர்க் போறீங்க. அப்ப ஃபீல்டு ஒர்க் ஏஜென்சிக்கு போற அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தான் மீட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஏஜென்சிக்கு போறோம்னா நீங்க பைக்ல போனா அதோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்க, பஸ்ல போனோம்னா நீங்களும் அதோட அந்த இதெல்லாம் வந்து நீங்க தான் பாத்துக்கணும். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதுவும் தர மாட்டாங்க, யூனிவர்சிட்டி எதுவும் ப்ரொவைட் பண்ணாது. இதுதான் வந்து இது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தீபன் ஃபீல்டு ஒர்க்கு அந்த இதுக்கெல்லாம் போறது வந்து நீங்க உங்க வீட்ல இருந்தே தான் போவீங்க. ஸோ அதெல்லாம் கிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி அது எல்லாமே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. நீங்க எப்பயும் போல வீட்டுல இருந்தே 10 மணி ஃபீல்டு ஒர்க் போவீங்கன்னா அப்படியே போயிட்டு வந்துடுவீங்க. ஸோ இது ஃபீஸ் பாத்தீங்கன்னா இது தீபன் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து 20 ரூபா பிளஸ் செகண்ட் செமஸ்டர்ல ஒரு 3,000 கிட்ட கட்டுவீங்க. தேர்ட் செமஸ்டர்ல ஒரு 11,000 கிட்ட கட்டுவீங்க. திருப்பியும் ஃபோர்த் செமஸ்டர்ல 3,000. ஸோ மொத்தமா ஒரு 30,000 to 40,000 உங்களுக்கு முடிஞ்சிடும். பிளஸ் நீங்க வந்து நீங்க நல்லா நான் சொன்ன மாதிரி டாப் 10ல நான் டாப் 10ல வரேன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வாங்குற ஸ்காலர்ஷிப் ஃபீஸே எடுத்து நீங்க கட்டிக்கலாம். ஏன்னா நீங்க டாப் 10ல வந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 இருந்து 3,700 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டடி டூர் ரூரல் கேம்பை பத்தி சொன்னது வந்து நம்ம டூர் போறோம் பாத்தீங்களா, நீங்க எல்லாம் யூஜில போயிருப்பீங்க. அப்ப நம்ம சொந்தமா காசு போட்டு தானே போறோம், பஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் அது மாரி தான். ஸோ நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க காசு அந்த காசுமே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க யூனிவர்சிட்டியில இருந்து. அது ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 50% ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க.
ஸோ அவங்க கொடுக்குற காசை டிவைட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. ஃபீஸை வந்து நீங்க திருப்பியும் இதுல போய் பாத்துக்கங்க. நாங்க திருப்பியும் அதாவது இப்போ ப்ரோஷர்ல இருக்கு ஃபீஸ். நீங்க கண்டினியூ பண்ணீங்க திருப்பி. இப்போ ஸ்டீவ் பிரகாஷ் கேட்டிருக்காரு ப்ரோ, எம்எஸ்டபிள்யூ என்ட்ரன்ஸ்ல யூஜி பேஸ் அப்படின்னு வருமான்ட்டு. ஸோ யூஜி பேஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிச்சிருந்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் அதையும் நாங்கள் வந்து என்னென்னலாம் அதான் சொன்னோமே, நாங்கள் என்ட்ரன்ஸ்க்கு என்னென்னலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை நாங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணால் போதும். மற்றபடி எல்லாம் பேசிக் ரீசனிங், ஆப்டிடியூட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து யூஜி பேஸ் பண்ணிலாம் கிடையாது. சுரேந்தர் சொன்ன மாதிரி பிடெக் முடிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஓரளவுக்கு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எம்பிஏ சில பேருக்கு வந்து எம்பிஏ கேட் ஸ்கோர் இல்லைன்னு இருப்பீங்க. நான் இல்லை எம்பிஏ இந்த வருஷம் நல்ல வெறியும் பேங்கிங் டெக்னாலஜி தான் போறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஏன்னா என்கிட்ட எத்தனை கேட்டிருக்காங்க, பிரதர் நான் வந்து எனக்கு ஃபீஸ் எம்பிஏல கட்ட முடியல பிரதர், ஃபீஸ் அதிகமா இருக்கு, 1 லட்ச ரூபா கிட்ட இருக்குன்னா நீங்க வந்து அதே இப்போ எம்பிஏ முடிச்சு ஹெச்ஆர் ஆக போறீங்க, அதே எம்எஸ்டபிள்யூ முடிச்சு ஹெச்ஆர் ஆக போறீங்க. நீங்க அதுக்கு எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 30,000 முடிஞ்சிடும். 30,000 40,000 முடிஞ்சிடும். பிளஸ் நீங்க வந்து நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்காலர்ஷிப் மணியாவே நீங்க ரிட்டர்ன், உங்களுக்கு அந்த மணி ரிட்டர்ன் வந்துடும். நீங்க அதே மணியை வச்சு கூட நீங்க ஃபீஸ் கட்டிக்கலாம். பை சான்ஸ் எம்பிஏல கேட்டது என்னால இந்த வருஷம் போக முடியல, உள்ள என்ட்ரு ஆக முடியலன்னா நினைச்சீங்கன்னா 1 வருஷம் வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ஹெச்ஆர்எம் எடுக்கிற மாதிரி இருந்தா எம்எஸ்டபிள்யூ வரலாம். ஸோ ஏன்னா ஃபீஸும் கம்மி, நீங்க அங்கே 1 lakh பண்ணணும் நீங்க பர் இயர். இங்க வந்து உங்களுக்கு வெறும் 20,000 அப்படி முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ பட் 2 பேருக்குமே சேம் வெளியே வந்து நீங்க காம்படிஷனுக்கு போகும்போது 2 பேருமே ஒரே இண்டஸ்ட்ரிக்கு ஒரே இதாக தான் போகுது. பட் அவன் ஸ்பெண்ட் பண்ண வந்த அமௌண்ட்டும் நீங்க படிச்சுட்டு வந்த அமௌண்ட்டும் கம்மியா இருக்கும். பட் நாலேஜ் கெய்னிங் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு வரவங்களுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கும். ஓகே தீபன். எஸ் சுரேந்தர் சொன்ன போலதான். தீபன் சொல்லுங்க. ஆக்சுவலா ஸ்டீவ் பிரகாஷ் அவருடைய கொஸ்டின் அது எப்படின்னா வந்து யூஜி பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. ஐ மீன் பிஎஸ்டபிள்யூ அது நீங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சாரி யூஜி பேஸ் பண்ணிலாம் எந்த ரிசர்வேஷன் கிடையாது. ரீஜனல் ரிசர்வேஷன் மட்டும் தான் இருக்கு. யூஜி பேஸ் பண்ணிலாம் ரிசர்வேஷன் கிடையாது. நீங்க எந்த கோர்ஸ் படிச்சாலும் அப்ளை பண்ணலாம்ல, அப்புறம் என்ன யூஜி பேஸ் பண்ணி, இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஓவரால் வந்து நம்ம செஷனை வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஆரம்பத்துல அமரன் சொன்னாரு, அதாவது சோஷியல் ஒர்க் அப்படின்னா ஈஸியா டிஃபைன் பண்ணலாம். ஹெல்ப் தம் டு ஹெல்ப் தம் செல்ஸ், அதாவது அந்த ஒரு ஸ்டோரி கூட சொன்னாரு. அதை போலதான் நீங்க 2 years சோஷியல் ஒர்க் படிக்கும்போது ரூரல் கேம்பா இருக்கட்டும், ஸ்டடி டூரா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்க எங்க வேணா போய் ப்ரோக்ராம் பண்ணலாம். உங்க ஃபேக்கல்டி கிட்ட நாங்க இங்க ஐடியா இருக்கு போய் பண்ணுங்க, பண்ணலாம்னா போய் பண்ணலாம். பட் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்க தான் என்ஹான்ஸ் பண்ணணும். ஃபேக்கல்டிஸ் வந்து யாருமே வந்து உங்களை வந்து இதை பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரூரல் கேம்ப்லயும் சரி, ஸ்டடி டூர்லயும் சரி, ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது நீங்க தான், ஸ்டூடெண்ட்ஸே. அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டு போகும்போது இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்ட்டு. பட் என்டையரா பாத்தீங்கன்னா நீங்க தான் ஃபீல்டுல இருக்கிறதும் பார்த்தா நீங்க தான். அதனாலதான் சொல்றேன், நம்ம முதல்ல வந்து இண்டிவிஜுவலா ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ் வந்து செமையான கோர்ஸ், நல்லா பண்ணலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஏன்னா நாங்களாம் எல்லாரும் பார்த்தோன்னா வேற ஸ்ட்ரீம்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க யாரும் பேச்சுலர் சோஷியல் ஒர்க் இல்ல, ஸ்ட்ரீம்ல இருந்து வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்க யாராவது இருந்தா ஃபீட்பேக் கொடுத்து செக்ஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ தீபன், சுரேந்தர் அண்ட் அமரன். இப்போ நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணல, சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செஷன் ஃபுல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சுரேந்தர், அமரன் வந்து ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அகடமிக் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பிஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணா அவங்களுடைய ஃபெல்லோஷிப் அமௌண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூண்ணா. இப்போ நீங்க ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப் முடிச்சிட்டீங்க. இது ஜேஆர்எஃப் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதாச்சும் ஏதலாம், இல்லை செகண்ட் இயர்ல வந்து ஏதலாம். நீங்க ஜேஆர்எஃப் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் பர் மந்த் வந்து 31,000 இருக்கும். 31,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ வந்து இப்போ பாண்டிச்சேரி வந்து டயர் 2 சிட்டில இருக்கிறதுனால 6,000 கிடைக்கும். ஸோ 31,000 பிளஸ் 6,000 உங்களுக்கு மந்த்லி ஜேஆர்எஃப் முடிச்சிங்களா உங்களுக்கு இந்த பேமெண்ட் கிடைக்கும். இதோ நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை, டெல்லி இது மாதிரி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 31,000 கூட ஒரு 7,500 அங்க ஹெச்ஆர்ஏ அதிகம். இது வந்து 2 வருஷத்துக்கு, அது கண்டினியூஸா 2 வருஷத்துக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும்.
இது வந்து 2 வருஷம் வரைக்கும் ஜேஆர்எஃப் சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு வந்து நீங்க வந்து எஸ்ஆர்எஃப் கன்வெர்ட் ஆயிடுவீங்க, சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். அங்க வந்து உங்களுக்கு 35,000, அதாவது 31,000ல இருந்து எக்ஸ்ட்ரா 4,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 35,000 பிளஸ் ஹெச்ஆர்ஏ கிடைக்கும் எவ்ரி மந்த். ஸோ இந்த காசு வந்து உங்களுக்கு கண்டினியூஸா 5 இயர்ஸ் கிடைக்கும். கண்டினியூஸா 5 இயர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் எவ்ரி மந்த் கிடைக்கும் ஜேஆர்எஃப் முடிச்சிங்கன்னா. தேங்க்யூ சுரேந்தர். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பர் மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் 40K ஷோரா இருக்கு, அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, 40,000 பர் மந்த் எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வெரி குட். தேங்க்யூ சுரேந்தர். தேங்க்யூ தீபன். தேங்க்யூ அமரன். ஆக்சுவலா Thank you, அண்ணா. வந்து சொல்லணும் இதுல, சொல்லுங்க அமரன். இது வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கேல கூட. ஜேஆர்எஃப் கூட போன வருஷம் வரைக்கும் 25 இருந்துச்சு. ஸோ மேபி 2 இயர்ஸ் கழிச்சு ரிவைஸ் பண்ணா இன்னும் அவங்க இப்போ படிக்கிறவங்க ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணா இன்னும் அதிகமா கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுது அமரன். ஆஸ் ஏ ஸ்காலர், ஆஸ் ஏ ஸ்காலர் இந்த அமௌண்ட்டே நம்மளுக்கு பாண்டிச்சேரியில வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அதோட அதிகமா நம்ம சேவிங்ஸ் கூட பண்ணலாம். அவ்வளவும் அதிக செலவும் ஆகாது படிக்கிற டைம்ல. ஓகே, ஆமாண்ணா, நீங்க சொன்ன போல கரெக்ட் தான். அதே போல ஒன்ஸ் நீங்க ஜேஆர்எஃப் முடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஹெச்டி சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கடுத்து நீங்க அகாடமிக் லைன்ல பார்க்கலாம். அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா குவாலிஃபை ஆயிடுவீங்க. நீங்க வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து சோஷியல் ஒர்க் ப்ரொவைட் பண்றாங்க, அங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அப்ப நீங்க வந்து டீச்சிங் லைன்ல போகணும் அப்படின்னா நீங்க டீச்சிங் லைன்ல போயிடலாம். தீபன் கரெக்ட் தீபன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஜேஆர்எஃப் வாங்குறத விட எம்எஸ்டபிள்யூல ஜேஆர்எஃப் வாங்குற அந்த பர்சன்டேஜ், அந்த ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? புரியலையா? புரியுதுண்ணா சுரேந்தர். அதை நீங்க எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாரி குறிப்பா எழுதுறாங்க, எவ்வளவு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க, அதை சொல்லுங்க கொஞ்சம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜூன் 2019 வந்த பேட்ச் நாங்க ஜேஆர்எஃப். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12,000 பேர் எழுதுனாங்க. 12,000 பேர்ல 6%, அதாவது 60 பேருக்கு ஜேஆர்எஃப் கொடுத்துருக்காங்க. 12,000 பேர்ல எழுதினவங்க, அது அப்ளை பண்ணவங்க, அதுல இருந்து ஒரு 0.6%, அதாவது மொத்த ஜேஆர்எஃப் வந்து 60 பேர் தான். அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 60 பேருக்கு தான் ஜேஆர்எஃப் கிடைக்கும். நெட்டு பாத்தீங்கன்னா ஒரு 400 பேருக்கு நெட்டு கிடைக்கும். ஸோ வருஷம் இதான், ஒரு 60 பேருக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும், ஒரு 400 பேருக்கு நெட்டு கிடைக்கும். திருப்பியும் உங்களுக்கு வருஷம் 2 வாட்டி நடக்கும் இந்த எக்ஸாம்ஸ். இப்போ டிசம்பர் மாசம் நடந்தது, அதுலயுமே இதே சேம் 60 பேருக்கு ஜேஆர்எஃப், மிச்சம் 400-500 பேருக்கு நெட்டு கிடைக்கும். இது இல்லாம நீங்க சோஷியல் ஒர்க் படிக்கிறதுனால சோஷியல் ஒர்க் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க வந்து சோஷியல் ஒர்க் படிச்சா நீங்க சோஷியல் ஒர்க் பேப்பரும் எழுதலாம். சோஷியல் ஒர்க் பேப்பர், நெட் எக்ஸாம் பேப்பர் 10, லேபர் வெல்ஃபேர் பேப்பரும் எழுதலாம், பேப்பர் 55. அது இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டடி இருக்கு, அந்த பேப்பர் கூட நீங்க எலிஜிபிள். சோஷியல் ஒர்க் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு பேப்பர் அதிகமா எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு 3 பேப்பர் எழுதலாம் நீங்க சோஷியல் ஒர்க் பண்ணீங்கன்னா, நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகம். மற்ற இது குவாலிஃபிகேஷன் மற்ற டிகிரி எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த டிகிரிக்கான ஸ்பெஷலைசேஷன் பேப்பர் மட்டும் தான் எழுதுவீங்க. பட் சோஷியல் ஒர்க் படிச்சா மட்டும் தான் நீங்க வந்து ஒரு 3-4 பேப்பர் எழுதலாம் நெட் எக்ஸாம்ல. உங்களுக்கு பை சான்ஸ் உங்களுக்கு இது கிளிக் ஆகலாம் கூட, நீங்க ஸ்பெஷலைசேஷன் படிக்கும் போது ஹெச்ஆர்எம் எடுக்கும் போது நீங்க லேபர் வெல்ஃபேர் பேப்பர் கிளிக் பண்ணிக்கலாம். லேபர் வெல்ஃபேர் பேப்பர்ல ஜேஆர்எஃப் எல்லாம் இது பண்ணலாம். லேபர் வெல்ஃபேர் பேப்பர்லயுமே லாஸ்ட் நான் வந்து லேபர் வெல்ஃபேர் 2019 டிசம்பர்ல கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். லேபர் வெல்ஃபேர் பேப்பர் 55. அதுலயுமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8,000 பேப்பர் எழுதணும், 8,000 பேர் எழுதினாங்க. அதுல வந்து ஜேஆர்எஃப் வந்து 79 பேர் ஜேஆர்எஃப், நெட்டு வந்து 800 பேர் நெட்டு. ஸோ இதான் ஆவரேஜா எப்பவுமே 70-80 பேர் கொடுப்பாங்க லேபர் வெல்ஃபேர்ல. நெட் எக்ஸாம் கிளியர் பண்றவங்க 800 பேர் 700 பேர் கொடுப்பாங்க. அதான் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஜேஆர்எஃப் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும்தான் ஆக முடியும். ஆனா நீங்க எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு அவர் சொல்ற அந்த 3 டிபார்ட்மெண்ட் இன்டர் டிசிப்ளினரி, அதுல வந்து இன்டர்லிங்க் ஆகி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கூட நீங்க ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அஸ் எ பர்சனலா நான் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா எம்எஸ்டபிள்யூ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ கமலண்ணா. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது ஃபீட்பேக் கொடுத்தா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம்.
ஸோ நிறைய கொடுத்துருப்போம் நியூ நாலேஜ் உங்களுக்கு சோஷியல் ஒர்க் பற்றி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணால் ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் மியூட் பண்ணிட்டு பேசுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஜேவியர் பிரான்சிஸ், நீங்க உங்க ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். மியூட் பண்ணிட்டு லெஃப்ட் பேசுங்க. ஆயிட்டாங்க. அவங்க இல்ல லெஃப்ட் இருக்காரு. ஆயிட்டாங்க. ஓகே ஓகே, இதோ இருக்காங்களா? ஓகே. அதான் சொல்லுப்பா. இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எம்எஸ்டபிள்யூனா ஜஸ்ட் ஒரு சோஷியல் சர்வீஸ் நினைச்சிட்டு இருந்தேன். சோஷியல் ஒர்க் வேற, சோஷியல் சர்வீஸ் வேற அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி சூப்பரா சொன்னாங்க அமரன். ஸோ நான் ஆக்சுவலி எங்க வீட்டில் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க இந்த எம்பிஏ ஹெச்ஆருக்கும் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆருக்கும் சொன்ன டிஃபரன்ஷியேஷன், என்ன நாலேஜ் கிடைக்கும், எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனா எம்பிஏ ஹெச்ஆர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆருக்கு கம்மியா ஸ்பெண்ட் பண்ணணும். பட் என்ன ஏர்ன் பண்ண போறோமோ அது ரெண்டுமே ஒண்ணுதான். நாலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் வந்து அதிகமா நாலேஜ் கெயின் பண்ணலாம், ஃபீல்டு நிறைய இருக்கும். ஸோ ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ப்ராக்டிக்கலா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு. ஸோ எம்பிஏ ஹெச்ஆர் போறதுக்கு பதிலாக எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் எடுத்தா ஸ்கோப் நிறைய இருக்கு. ஸோ அப்படி சொல்றதுக்கு இந்த நாலேஜ் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணது மூலமா எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் மட்டும் சொல்ல, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் இது கூட ஒரு நல்ல இதெல்லாம். மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் பத்தி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். மோஸ்டா மேபி அது கூட எடுக்கலாம். எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் எடுக்கலாம்னா மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எடுக்கலாம். ஸோ அதை பத்தின நாலேஜ் நல்லா இருந்துச்சு. நிறைய சொன்னீங்க, வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆஸ்பிஷியஸ். தேங்க்யூ யோகேஸ்வரன். நீங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்டான விஷயம்தான். யோகேஸ்வரன் எங்கேருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த காலேஜ்ல படிச்சீங்க, என்ன படிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீவ் பிரகாஷ், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் சொல்லுப்பா. நான் வந்து சென்னை மயிலாப்பூர்ல விவேகானந்தா காலேஜ்ல பிகாம் படிச்சிருக்கேன். சென்னை விவேகானந்தா காலேஜ் ஆர்கேஎம்பிசி. ஓகே ஓகே யோகேஸ்வரன், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பெனிஃபிட் அடையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெஃபினட்டா. தேங்க்யூ. யோகேஷ், உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நீங்க எம்எஸ்டபிள்யூ அப்ளை பண்ணிட்டீங்களா பியூல? பண்ணிட்டேன். ஓகே, நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. யா ஷூர். ஓகேப்பா, நம்ம அப்டேட் அதுல கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ. ஸ்டீவ் பிரகாஷ், இப்போ நீங்க பேசுங்க. ஸ்டீவ் பிரகாஷ். ஹலோ ப்ரோ. கேக்குதுப்பா, பேசுங்க. ப்ரோ, என் பேர் பிரகாஷ் ப்ரோ. நான் ஆச்சாரிய காலேஜ் பிகாம் முடிச்சிருக்கேன் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குதுப்பா, சொல்லுப்பா. ஆச்சாரிய காலேஜ்ல பிகாம் படிச்சிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் என் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, எப்படி எல்லாரையும் போல் எம்பிஏ பண்ணலாம், எம்காம் பண்ணலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணது. நான் போயிட்டு என்ட்ரன்ஸ்ல நான் அப்ளை பண்ணது எம்காம் தான் ப்ரோ. அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஃபராக ட்ரை பண்ணுவோமே, எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறது போல கொஞ்சம் டிஃபராக ட்ரை பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச அண்ணங்கிட்ட போகும்போது தான் எனக்கு எம்எஸ்டபிள்யூன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுது. நான் இந்த செக்ஷன் நான் வந்து அட்டன் பண்ற முன்னாடி வரைக்கும் எனக்கு எம்எஸ்டபிள்யூல இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது ப்ரோ. ஏன்னா நானும் பார்ப்பேன் டெய்லியும் அவங்க வந்து ஒரு மெசேஜா போடுவாங்க. இவங்க எடுத்த எஃபோர்ட்டுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் இன்னிதான் ப்ரோ நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லி ஆகணும் ப்ரோ. ஏன்னா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத இருந்த எங்களை மாதிரி பசங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ப்ரோ. நல்லா கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக நான் எப்படியாவது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாவது நான் எம்எஸ்டபிள்யூ உள்ள பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிச்சாகணுன்ற ஒரு சின்ன ஒரு வைராகியம் எனக்குள்ள வந்திருக்குன்னே நான் பதிவு பண்ணலாம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. உங்க எல்லாருமே ரொம்ப நன்றி. இப்போதான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. என்னோட ஃபியூச்சர் பத்தின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் வந்து தெளிவாக சொல்லிடலாம். நான் எதுவும் உங்ககிட்ட இந்த பெருமைக்காகலாம் சொல்லல ப்ரோ. ஏன்னா வந்து வெறும் நம்ம எதுக்கும் இந்த ஒரு கோர்ஸ்க்காக நம்ம 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு பண்ணேன். அதுல இவ்வளோ ஒரு வேல்யூவான விஷயம் கிடைச்சிருக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.
சூப்பர் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பர் நன்றி. பிரகாஷ். உங்களுடைய ஃபீல் புரியுது. நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா புரியுது. இது எல்லாமே இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே இஆர்ஐபி மூவ்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். எஸ்பெஷலி தீபன், சுரேந்தர், அமரன் இந்த செஷனை ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எம்எஸ்டபிள்யூ அவங்க 3 பேருமே எம்எஸ்டபிள்யூ ஸ்பெஷலைசேஷன் தான். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ விவரமா சொல்லி உங்களுக்குலாம் புரிய வச்சிருக்காங்க. அதுக்கு நானும் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஸ்டீவ் பிரகாஷ், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரி லாஸ்ட் பேட் தான் ப்ரோ. பாண்டிச்சேரி. ஓகே, பாண்டிச்சேரிக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. நீங்க கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. தீபன், சுரேந்தர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஸ்டீவ் பிரகாஷுக்கு? ஓகேண்ணா. பிரகாஷ் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொன்னீங்க நிறைய கைட்லைன்ஸே இல்லாம எங்களை மாதிரி பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்னு. நாங்களும் உங்களை மாதிரி தான் கிராஸ் பண்ணி யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கனவு யூனிவர்சிட்டின்றது. அப்போ அந்த ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் முன்னாடி எங்களுக்கு அப்போதான் எங்களுக்கு தோணுச்சு, எங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கைட்லைன்ஸ் இல்லாம அந்த ஸ்கில்ஸ் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே தெரியாம இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இதை எடுத்து பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்க உங்க இந்த ஸ்பெஷலைசேஷன் பத்தி சொல்லுங்க. அவங்க பார்க்கலாம், யூடியூப்ல இருக்கும், வீடியோ போய் பாருங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அருண் ராம் சொல்லுங்க. அருண் ராம். நான் பாண்டிச்சேரி தானா? ஒரு நிமிஷம் அருண் ராம். ஓகே ஓகே சொல்லுப்பா. ஹாய், நான் பாண்டிச்சேரி தான். அழகா 3 பேரும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னீங்க. ப்ரீ பிளான்டா இந்த 1.5 hour செஷன் வந்து எப்படி இருக்கணும்னு ப்ரீ பிளான் பண்ணி கிளியரா ஹாஃப் அன் ஹவரா. அப்புறம் ரொம்பவே கன்ஃபியூஷன் இருந்துச்சு எனக்கு எம்பிஏ ஹெச்ஆருக்கும் எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுண்ணா. அப்புறம் என்ன யூஜி படிச்சீங்க? நான் பிடெக் மெக்கானிக்கல் படிச்சேண்ணா. ஓகே ஓகே அருண். சொல்லுங்க சுரேந்தர். சுரேந்தர் அண்ணன் கூட இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும் போல. ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கு, அப்புறமேட்டு கேட்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ உங்க எல்லாருக்குமே எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல சுரேந்தர், தீபன், அமரன் தான் அட்மின். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வந்தாலும் அவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க. இப்போதைய கோல் என்னன்னா என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணும். ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். நீங்க இன்ஜினியரிங் எங்க பிடெக் எங்க படிச்சீங்க? எஸ்எம்பிசினா மணக்குள நகர். எஸ்எம்பிசி. ஓகே. நீங்க பாண்டிச்சேரி? பாண்டிச்சேரி தான். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ அருண். தேங்க்யூ அருண் ஃபார் யுவர் ஃபீட்பேக். முடிஞ்ச அளவுக்கு இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் அந்த ஆசிலேஷன்ல இருப்பாங்கல்ல, எம்பிஏ எடுக்கலாமா அப்படின்ட்டு, அவங்க கிட்ட கொஞ்சம் இது பண்ணுங்க. நம்ம எத்தனை பேர் வந்தாலும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணா எல்லாரும் உள்ள வரலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் 3 பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ 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 அருண். எனி அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ்? ஏதாவது சந்தேகங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. கீர்த்தி சுபு சொல்லலானே, அவங்க தான் வந்து நான் இனிமேட்டு அப்ளை பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொன்னாங்க. வந்துட்டாங்க. கீர்த்தி பேசுங்க. குட் மார்னிங், சாரி குட் ஆஃப்டர்நூன். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலி நான் எம்எஸ்டபிள்யூ ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேனா. அதோட நோட்ஸ் இந்த குரூப்ல ஒன்ஸ் கேட்டிருந்தேன் 2 டேஸ்க்கு முன்னாடி. யாருமே அப்டேட் பண்ணல, எதுவுமே இன்ஃபர்மேஷன் தரல. அதனால குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டேன். அகைன் நேத்து என் ஃப்ரெண்ட் இல்லம்மா அப்படி எதுவும் இல்லை, நம்ம ஒரு புக் உங்களுக்கு ரெஃபர் பண்ணோம்ல, ஹரிகந்த் புக், அப்படி எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. நான் லெஃப்ட் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணாங்க, எம்எஸ்டபிள்யூக்கு ஏதோ லிங்க் சென்ட் பண்ணாங்கன்ட்டு. அதால நான் திருப்பி உள்ள வந்து 1 hour யூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் எடுத்தா என்ன ஆஃபர்ஸ் இருக்கும், எப்படி என்ன படிக்கிறதுன்னு எதுவுமே தெரியாம எனக்கு ஒருத்தவங்க சொன்னதுனால இதை அப்ளை பண்ணேன். ஆனா நீங்க 3 பேரும் சொன்னது நல்லா இருந்துச்சு, எல்லாமே யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு ரொம்ப. ஓகே கீர்த்தி, நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? நான் பிஏ எக்கனாமிக் பாதர்சன் காலேஜ்ல. ஓகே கீர்த்தி, நான் அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரவாயில்லம்மா. அது ஆக்சுவலா யூஸ்வலாவே எல்லாரும் செய்யறது தான். என்ன ஒரு விஷயம்னா அதுல வந்து இது தப்பான விஷயம் என்னன்னா, எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க அவங்க வேலை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா அது கிடையவே கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இன்னும் எவ்வளோ டவுட்ஸ் வரும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அட்மிஷன் போடுறதுக்குலாம் எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. அதுவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான
ஸ்டெப்ஸ்லாம் நீங்க பண்ணணும் அட்மிஷன் போடுறதுக்கு அப்படின்னு இன்னும் நிறைய இருக்கு. அதுவே தெரியாம நிறைய பேர் வந்து குரூப் விட்டு லெஃப்ட் ஆகுறீங்க. அது நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தான் அது பெரிய இழப்பு. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஆகுறவங்கலாம் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எதுக்காக இந்த குரூப் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேண்ணா. பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம் தான் அது. நீங்க இப்ப இந்த விஷயத்த சொன்னதுக்காக சொல்லல, நீங்க ஆக்சுவலா எனக்கு ரிமெம்பர் பண்ணிருக்கீங்க. நேத்து பார்த்தேன். அந்த பர்சன்டேஜ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆகுறவங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா நேத்து தான் நான் நோட் பண்ணேன் லெஃப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செஷனும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இனிமே தான் இருக்கு. இனிமே தான் இருக்கு முக்கியமான விஷயங்களே. அது கேட்டதுக்காக ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு நான் சரி குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிடலாம் அந்த ரீசனுக்காக நான் லெஃப்ட் ஆனேன். நான் வேற எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் 99% வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவும் இந்த சீனியர் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் அவங்க முக்கியமான வேலையா இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் ரிப்ளை பண்ணாமலாம் இல்ல. தீபன் சொல்லுங்க தீபன், நம்ம சொல்ல வந்தீங்க. கீர்த்தி, நீங்க எனக்கு சரியா தெரியல என்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் அப்டேட் பண்ணணும். அதை முதல்ல படிங்க, ஹரிகாந்தோட புக்கு. மேபி நீங்க அதுக்கு அடுத்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்களான்னு தெரியல. நான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். அப்ப அதனால உங்களுக்கு அந்த அந்த இது கேட்கல. நாங்களும் வந்து நேத்து நீங்க லெஃப்ட் ஆயிட்டுக்கு அடுத்து ஒருத்தர் வந்து நீங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணாரு, திரும்பி போட்டு இருந்தாரு பழக்கு. அந்த புக்கை வந்து பார்த்த இது பண்ணாங்க, இன்னொரு தாடி போட்டாங்க. ஸோ நாங்க மேபி நோட் பண்ணாம இருக்கலாம், அது எங்களோட மிஸ்டேக்ஸ். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்போம். நாங்க என்ன நினைச்சோன்னா இந்த செக்ஷனை இன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம எல்லாமே பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஜென்ரல் நாலேஜ் மட்டும் ரெஃபர் பண்ண சொல்லலாம் தான். ஏன்னா சோஷியல் ஒர்க் நாங்க பண்றதுனால எங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு. அதனாலதான் நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு விட்டோம். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க ஜாயின் பண்ணுங்க. இனிமேட்டு அப்டேட் நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேண்ணா. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். வெரி யூஸ்ஃபுல்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகட்டும். ஓகே, சொல்லியிருக்காண்ணா. அவங்க தானே என்னை திருப்பி குரூப்ல ஆட் பண்ணாங்க. அவங்க தான் லிங்க் சென்ட் பண்ணாங்க இந்த குரூப்க்கு. ஓகேம்மா, பரவாயில்ல. தேங்க்ஸ். ஸோ வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். தென் we will wind up the section. தீபன் கரெக்ட் தீபன். இப்போ வந்து ஃபீட்பேக் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யார் எங்கேருந்து வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட போதும். தானேஷ் குரு, ரஞ்சிதா வந்திருக்காங்க. ரஞ்சிதா பேசுமா? ஹலோ எவ்ரிவன், ரஞ்சிதா. நான் பிடெக் ஹோல்டர். இப்போ சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆச்சாரியாவில் முடித்தேன். ஒரு டவுட் இருந்துச்சு, எம்பிஏ பண்ணலாமா இல்லை எம்எஸ்டபிள்யூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்எஸ்டபிள்யூ பற்றி அந்தளவுக்கு ஐடியா இல்லை. இது ஒண்டர்ஃபுல் செஷன் வி ஹேட். நல்லா கிளியராக சொன்னீங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரஞ்சினி. தீபன் யார் யார் பேசல? தானேஷ் குரு இருக்காப்ல, கீர்த்தன். நெக்ஸ்ட் தானேஷ் குருண்ணா. ஹலோ. கீர்த்தன் கேக்குது, சொல்லுங்க. ஹாய், நான் வந்து கீர்த்தன், உங்க பூர்ணாபாட்டில இருந்து பேசுறேன். டால்ஃபோன். ஓகே. எஸ்டிசியில் படித்தேன், பிகாம். சாரதா கங்காதரன். எஸ், சாரதா கங்காதரன் படித்தேன். ஆக்சுவலாக நான் வந்து எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணலான்னு நான் நினைச்சேன். ஓகேப்பா, அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ். அது தீபன் அதை பத்தி சொல்லுப்பா, அந்த எம்பிஏ அந்த கோர்ஸை பத்தி. ஆனா வந்து இந்த சஜஷன் உங்களுக்கு கூட தெரியும், சஜஷன். ஓகே அவர் சொன்னாருங்களா உங்களுக்கு? சஜஷன் ப்ராடக்ட். ஓகே. அவரும் அந்த எம்எஸ்டபிள்யூ அப்ளை பண்ண சொல்லி நான் இப்போ அவர்தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. ஓகேப்பா, அப்ப நீ தான் டாப்பர். உங்களோட எஃபெக்ட்லாம் டெய்லியும் சொல்லுவாரு, இந்த பசங்க ரொம்ப நிறைய நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சைக்கிள் பை சைக்கிள். உங்களோட எஃபெக்ட்லாம் சொல்லுவாரு. இப்பதான் பாக்குறேன் எவ்வளவு கஷ்டம் வருது. ஓகே கீர்த்தன், அவர் சதீஷ் சொல்றத படிங்க. இப்ப குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. எம்காம் அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் வெறும் எம்எஸ்டபிள்யூ மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட சஜஷன் என்னன்னா, ஓகே எம்எஸ்டபிள்யூ ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கலாம். ஆனா எம்காமும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எம்காமுக்கு ரிசர்வேஷன் இருக்கா தீபன்? இருக்குண்ணா, பிஎஃப்ல இருக்கு. பட் அவர் வந்து நான் வந்து கரெக்டா ஒரு ஸ்ட்ரீம்ல போற மாதிரி இருக்கு. அவரை விட்டுடுங்க, அவர் வந்துருவாரு. அது நானே சொல்லல. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து தட்ட வேண்டிய கதவுகள் நிறைய இருக்குது, ஆப்ஷன் இருக்குதுன்னா நம்ம தட்டலாம்ல.
அது கரெக்ட். அவருக்கு நான் அன்னைக்கு நேத்தே சொல்லிட்டேன் போன்ல. ஓகேடா, ஓகே, பேசிருக்கிறேன், அப்ப பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ கீர்த்தன். சுரேந்தர், சொல்லுங்கண்ணா. நீங்க இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா யார் தான் சேர மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பிடிப்பு வந்து இதெல்லாம் 0.001 தான். சுரேந்தர் அண்ணா, நீங்க என்ன காலேஜ் நான் படிச்சீங்க? பிடெக். கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் பா. ஓகே ஓகே ஃபைன். என்ன இயர் நான் பாஸ் அவுட்? 2014 பாஸ் அவுட். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸோ அண்ணா நீங்க இந்த காலேஜ்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்களே, என்ன தீபன்? இல்ல பார்ட்டிசிபென்ட்ஸோட எங்க இருந்து வராங்க, என்ன காலேஜ் அப்படின்னு கேட்கற சொன்னீங்களே. அதுதான் யாரும் முடிச்சுக்கலாம் போல இருக்குது. எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சுரேந்தர், மேக்ஸிமம் எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. Okay, thank you all the participants and also both the resource person. I wish you all the people to crack the entrance and we will meet PU soon. இனிமேட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வாட்ஸ்அப் குரூப்ல பேசலாம். So we can wind up the section. Thank you all. Thank you Kamalana. Thank you Surendra.